ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு ஒரு நியூ ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது சரியான சைக்கோ த்ரில்லர் அண்ட் ஹாரர் த்ரில்லர்னு சொல்லலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. கட்டாயப்படுத்தி நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நம்மளோட ஹீரோ பண்ணுற கொடுமைகளை தான் இந்த ட்ராமாவில் பார்க்க போகிறோம். சரி, லேட் பண்ணாமல் வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே கல்யாணம் ஆக போகிற நம்மளோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அப்படியே பார்க்கவே பிரிட்டியாக கல்யாண கோலத்தில் ரொம்ப அழகாக இருக்கா. அப்போ அவளோட அன்னிக்காரி கூட்டிகிட்டு போய் அவள் ஏற்கனவே ஒரு பையனை காதலிச்சிருப்பா போல. அதனோட நினைவுகளா நிறைய போட்டோஸ், லெட்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சிருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆக போகுது, இந்த கருமத்தெல்லாம் உடனே உன் கையாலேயே எரி அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்துறாங்க. இவள் ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அலரா. என்னால முடியாது, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆக போகுது, நீ புது வாழ்க்கையில அடியெடுத்து வைக்க போற. அப்படி இருக்கும்போது இவனை நீ நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இது உன்னோட வருங்கால புருஷனுக்கு நீ பண்ற துரோகம் இல்லையா? இப்பவே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையாலேயே அவளோட எக்ஸ் லவரோட போட்டோஸ் எல்லாத்தையுமே கையால எரிக்க வைக்கிறாங்க. அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ரொம்பவே கதறி கதறி அலறா. இங்க அப்படியே நம்மளோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. ரொம்பவே மாசா என்ட்ரி கொடுக்குறான். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ்ல ஆடிட்டு இருக்கும்போது ஒரு ஆளு தெரியாம தான் அவன் மேல தண்ணியை தூக்கி ஊத்திடுவான். இதை பார்த்து நம்மளோட சைக்கோ ஹீரோ சும்மா இருப்பானா என்ன? உடனே கோவத்துல அவனை பிடிச்சி நல்லா 4 அறையிறான். எதுக்குடா அப்படி பண்ண அப்படிங்கிற மாதிரி. அந்த ஆளும் ரொம்பவே கெஞ்சிரானா, மன்னிச்சிருங்கன்னு. நம்ம சைக்கோ ஹீரோ அதெல்லாம் கேட்பானா? அவனை போட்டு நல்லா வெளுத்து வாங்கிட்டு இருக்க. அப்ப நம்மளோட ஹீரோயினோட என்ட்ரி. அவ அழகா நடந்து வரதை பார்த்து அவனை மயங்கி அவளையே பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஹீரோவோட அப்பாவும் சரியான பணக்காரன் போல. பணக்கார திமுறை எப்படி காட்டுறான் அப்படின்னா, தன்னோட வருங்கால மருமக சும்மா தரையில நடக்க கூடாதாமா, நிறைய பணத்தை எடுத்துட்டு அது தரையில போட்டு நீ இது மேல நடமா, நீ இந்த வீட்டு மருமக அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. நம்மளோட ஹீரோ ரொம்பவே சிரிச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கான் அவன் நடக்க போறத. இவளுக்கு என்னடா அது இப்படிலாம் பண்றாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு பணத்து மேல நடக்காம தரையில நடந்து வரா. இதை பாக்குற அந்த ஹீரோவோட அப்பாக்கும் சரி, நம்மளோட சைக்கோ ஹீரோக்கும் சரி ரொம்பவே கோவம் வருது. அந்த ஊர் மக்கள் எல்லாமே ரொம்பவே ஓவரா பேச ஆரம்பிக்கிறாங்க. கல்யாணமே ஆகலை, அதுக்குள்ளே இவங்களோட வருங்கால மருமக நம்ம பெரிய ஐயாவோட பேச்சு கேட்கவே மாட்டாளே அப்படிங்கிற மாதிரிலாம் பேச, இதை கேட்கும் போது அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. ஹீரோ கையெல்லாம் முறுக்கிக்கிட்டு அப்படியே கோவத்தை வெளிக்காட்டுறான். அந்த நேரத்தில் என்ன நினைச்சாரு தெரியல நம்மளோட ஹீரோவோட அப்பா. உடனே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு. என்னோட மருமக படத்து மேலே ரொம்பவே மதிப்பு வச்சிருக்கா, அதனால தான் அப்படி பண்ணல, இந்த மாதிரி மருமக தான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி பல்ட்டி அடிச்சிடுறாரு. அதோட நம்ம ஹீரோக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. சரின்னு சொல்லிட்டு மனமேடையில் உட்கார வைக்கிறாங்க. என்னதான் நம்மளோட சைக்கோ ஹீரோவை அவ கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாலும் அவளுக்கு அந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பமே இருந்திருக்காது. இப்ப வரைக்கும் அவளோட முன்னாள் காதலனு கூட அவ எப்படிலாம் இருந்தான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மெமரிஸையும் நினைச்சு பார்த்துட்டு இருப்பா. அதுல அவ என்ன சொல்லியிருப்பானா, நம்ம 2 பேரும் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்போம், நான் ராணி மாதிரி பார்த்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பான். அவங்க 2 பேரும் ஜாலியா விளையாண்டுட்டு அரட்டை அடிச்சுட்டு இந்த மாதிரிலாம் இருந்திருப்பாங்க. அந்த ஸ்வீட் மெமரிஸ் எல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. ஐயர் மந்திரத்தை சொல்ல நம்மளோட சைக்கோ ஹீரோவும் தாலியை கட்டிடுறான். ஆனா குங்குமம் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமான வேலை பண்றான். டக்குன்னு துப்பாக்கியை எடுத்து மேல சுட்டிக்கிட்டே ஒவ்வொரு தடவை குங்குமத்தை தூக்கி வைக்கிறான். இதை பார்த்து நம்மளோட ஹீரோயின் அப்படியே அதிர்ந்து தான் போறா. என்னடா அது இப்படி மோசமா இருக்கானே, இவன் கூட நம்ம எப்படி வாழ போறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் பயந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கா. ஒரு வழியா கல்யாணம் முடிஞ்சு நம்மளோட ஹீரோயின் அவ குடும்பத்திட்ட எல்லாம் அழுதுகிட்டே விடை பெற்றுட்டு அப்படியே கார்ல போயிட்டு இருக்கா. நம்மளோட ஹீரோ ரொம்ப ரொமான்டிக்கா அவள்கிட்ட பேசிட்டு வரான். அவளை கையெல்லாம் டச் பண்ணிட்டு அப்படியே ரொமான்டிக்காக பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு கார் பஞ்சர் ஆகிடுது. அந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் போய் வெளியில் போகிறாங்க. அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்துக்கிட்டேயே அவங்க போகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா காலங்காலமாக நிறைய அமானுஷ்ய ஆன்மாக்கள், பேய்கள் எது இருந்தாலும் இந்த மரத்தில் தான் அதை அடைச்சி வைப்பாங்களாம். நிறைய தாயத்தெல்லாம் கட்டி மந்திரிச்சு வச்சுருக்காங்க அந்த மரத்தில். இந்த கட்டுக்கதையெல்லாம் நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை எல்லாத்தையுமே ஹீரோ சொல்லி காட்டிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் ஆனால் ஊர் உலகத்தில் எல்லாருமே அப்படித்தானே சொல்லிட்டு இருக்காங்க, இதை எப்படி நீங்கள் நம்பாமல் இருப்பீங்க, நம்ம இங்கே இருக்க வேணாம், வாங்க போகலாம் அப்படின்னு அவ சொல்ல, நானும் நம்ப மாட்டேன், உன் புருஷன் ரொம்பவே தைரியசாலி, இவ பார்க்குறியா நான் என்ன பண்ண போறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் டக்குன்னு ஒரு கத்தி எடுத்து உருவுறான். அவள் பயப்படுறா, என்ன பண்ண போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த மரத்துக்கிட்ட போய் அந்த மந்திரிச்ச தாயத்தை எல்லாத்தையுமே கத்தியால வச்சு கட் பண்ணுறான். அவள் கத்துறா, தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, பெரிய பிரச்சனையா ஆகிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் முடியாது, நான் பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறான். அங்கே இந்த மாதிரி பண்ண அங்கே அமானுஷ்யமாக நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. காற்று பலமாக அடிக்குது. அங்கே இருக்கிற இலைகள் எல்லாமே பறக்க ஆரம்பிக்குது. இவளுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த கத்தியை வச்சு அந்த தாயத்தை எல்லாத்தையுமே அவன் அறுத்து போட்டுடுறான்.
பாத்தியா நான் அறுத்துட்டேன், எந்த பேயும் இல்ல பிசாசு இல்ல அப்படிங்கிற மாதிரி இவ சிரிச்சுட்டே சொல்ல, அப்ப மேலேருந்து ஒரு கிளை உடைஞ்சு அவன் மேலேயே விட வருது. ஜஸ்ட் மிஸ் நம்மளோட ஹீரோ வந்து தப்பிச்சிடுறான். உடனே இவ பதறா, என்னங்க என்னாச்சு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்றான். எப்போ வந்து அந்த தாயத்தெல்லாம் இவன் அறுத்தானோ அப்பவே ஒரு ஆன்மா வந்து வெளிவர மாதிரி காட்டுறாங்க. அதோட பலமா காத்தடிக்கிறத பார்த்துட்டு சரி சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி அவன் வந்து கூட்டிட்டு போறான். அப்ப ஹீரோயினோட கொலுசு வந்து அங்கேயே விழுந்துடுது. அவன் காலில் போயிட்டு இருக்கிறத இங்கே வந்து ஒரு ஆன்மா வந்து பார்த்துட்டு அந்த கொலுசை அப்படியே எடுத்துட்டு அந்த காரையே வந்து பார்த்துட்டு இருக்கு. இது ரொம்பவே மர்மமா இருக்குல்ல. ஆமாங்க, யார் அந்த ஆத்மா, எதுக்கு வந்து ஹீரோ ஹீரோயினை இப்படி பார்த்துட்டு இருக்கு, இந்த ஆன்மா அவங்க 2 பேரையும் சும்மா விடுமா, அவங்க கூடயே டிராவல் பண்ணுமா, இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்குல்ல. எல்லாத்தையும் என் கூட சேர்ந்து இந்த ட்ராமாவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதோட வந்து தாராவை கூட்டிட்டு நம்ம சைக்கோ ஹீரோ வந்து காரில் வந்துட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு ஒருத்த வந்துட்டு ரொம்ப வந்து அழகாக வர்ணிச்சு பேசிட்டு இருக்கான். தான் பொண்டாட்டி கண்ணு அப்படி இருக்கு, மூக்கு முந்திரி பழம் மாதிரி இருக்கு, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இது இப்படிலாம் பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவள் சமாளிச்சுட்டா வந்துடுறா. வீட்டில் வந்து தடபுடலாக வேலைலாம் நடக்குது. புது மாப்பிள்ளை பொண்ணு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட தங்கச்சி வந்து சரியான வந்து சோஷியல் மீடியா பைத்தியம். வீட்டில் சின்ன சின்ன விஷயம் நடந்தாலும் அப்படியே வீடியோ எடுத்து போட்டுருவா. அதோட ஹீரோவோட அம்மாவும் வந்து ஆரத்தி தட்டுலாம் எடுத்து ரொம்ப வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட நம்மளோட ஹீரோ ஹீரோயினும் வந்து வந்துடுறாங்க. வந்தோடனே ஆரத்தி எடுத்துட்டு வேகமாக வராங்க, படியில் தடுக்கி விழுந்துடுறாங்க. உடனே இவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது மாமியாருக்கு. இவ வந்த நேரம் தான் சரியான அபசகனம் பிடிச்சவளா இருக்கா, இவ வந்ததுனால தான் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க. அவளுக்கு கஷ்டமா இருக்கு. இங்க உள்ளவங்களும் வந்து 1க்கு 2ஆ பேசுறாங்க. இந்த பொண்ணு சரியில்லை போல, இந்த பொண்ணு ராசியே சரியில்லை, இந்த வீட்டுக்கு வந்து இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல அப்படி இப்படின்னு பேசுறாங்க. உடனே வந்து நம்ம ஹீரோக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. ஒழுங்கு மரியாதையா இங்கேருந்து போறீங்களா இல்லையா, எல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அங்கே கலர் பொடியெலாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து அவங்க மூஞ்சிலேயே தூவி விட்டுட்டான். உடனே இவங்கெல்லாம் வந்து கத்துறாங்க, ஒழுங்கு மாதிரி வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துனவொன்னு பயந்துட்டு எல்லாரும் ஓடிடுறாளுங்க. புது பொண்ணு ஒரு வீட்டுக்கு வரா அப்படின்னா வந்து நிறைய சடங்குலாம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி அரிசியை வந்து நல்லா படியில் வச்சு உன் காலால் இதை உதமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவளும் வந்து காலை வந்து அப்படியே வந்து எடுத்து தள்ள போகிறா. காலில் கொலுசு இல்லை. பார்த்தவொன்னே மாமியாருக்கு ஷாக்கு. என்ன நீ உன் காலில் கொலுசு இல்லை, இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வந்து கேட்குறாங்க. அப்போ தான் அவளுக்கு ஞாபகம் வருது, ஒரு வேளை நம்ம அங்கே மரத்துக்கிட்ட நின்னோம் அங்கே தான் விழுந்திருக்குமோ அப்படின்னு இவ யோசிச்சுட்டு இருக்கா. உடனே மாமியார் ரொம்பவே திட்டுறாங்க, ஒரு பொண்ணான பொண்ணுக்கு ஒரு கொலுசு காலிலேருந்து கீழே விழுந்தது கூட தெரியாது, நீலாம் வந்து பொறுப்பா இருக்க போறியா, அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி வருது, அழ ஆரம்பிக்கிறா. ஹீரோக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உடனே வந்து என்ன பண்றா, இப்ப என்னம்மா காலில் கொலுசு இல்லைன்னா என்ன நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவனோட கர்ச்சீஃபை எடுத்து அவ காலில் கட்டி விடுறான். இதெல்லாம் பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு, ரொம்ப நல்லவனா இருக்கானே அப்படிங்கிற மாதிரி. இப்பதான் வந்து காலில் கொலுசு இல்லைன்னா என்ன, அதான் கர்ச்சீஃப் கட்டிட்டல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ சடங்கு செய் அப்படின்னு சொன்ன உடனே அவளும் வந்து பழைய ஞாபகம்லாம் வரும், அவளோட காதலன் கூட வந்து எப்படி இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க புது வீடு வந்து அவளோட காதலன் வந்து கட்டியிருப்பான் போல. ஸோ அப்போ வந்து அந்த சிமெண்ட்லயே நீ வந்து நடந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாரும் சொல்லுவாங்க. சொன்ன உடனே அவளும் நடந்து வருவா. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டே வரா. அதோட சாமிக்கு 2 பேர் ஜோடியா ஆரத்திலாம் எடுக்கிறாங்க. அதோட நம்மளோட தாராவை வந்து கூட்டிட்டு வந்து ரூம்ல விடுறாங்க. அப்ப ஹீரோட தங்கச்சி நக்கல் நையாண்டிலாம் பண்ணிட்டு இருக்கா, என் அண்ணன் ரொம்ப குறும்புக்காரரு, அப்படி இப்படி இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி சிரிச்சுட்டு விட்டுட்டு போறா. இவளுக்கு ரொம்பவே வெக்கமா இருந்தாலும் வெளியில காட்டிக்காம ஒண்ணுமே சொல்லாம அப்படியே ரூம் உள்ளாக்க வரா. பெட்ல பார்த்தா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு இலைகளாலேயே வந்து அலங்கரிக்கப்பட்டிருக்கு. ஓ, இதெல்லாம் வந்து தன்னோட புருஷன் தான் பண்ணியிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கா. உடனே அந்த இடத்துக்கு நம்மளோட சைக்கோ ஹீரோ வந்துடுறான். யாரு இது இவ்வளவு கேவலமா இந்த இலையெல்லாம் வச்சு இப்படி பண்ணது, உடனே இதெல்லாம் எடு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். இருங்க நான் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பறக்க கிளீன் பண்றா. கிளீன் பண்ண அந்த இலை எதுவுமே வந்து போகவே மாட்டுது. அவளோட கையை வந்து அப்படி கம்மு போட்ட மாதிரி ஒட்டிக்குது. அவளோட கையை விட்டு போகவே மாட்டுது. என்னடா அது மாயமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்பீடா எடுத்துட்டே இருக்கா. அப்போ வந்து சைக்கோபைலுக்கு கால் வந்துடும் சொல்லிட்டு அவன் போயிடுப்பான். வந்து பார்த்தோன்னா இவ இன்னும் இதையே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திட்டுவான். அதோட 2 பேரும் சேர்ந்து அது எல்லாத்தையும் அள்ளி அவன் வந்து வெளில கொண்டு போய் அந்த குப்பையெல்லாம் கொட்டிடுவான். கொட்டினோன்னா அந்த இலைகள் எல்லாமே அப்படியே ஒரு உருவமா சேர்ந்து அந்த வீட்டுள்ளாக்க நடந்து வர மாதிரி கட்டுறாங்க. ரொம்பவே அமானுஷ்யமா இருக்கு. ஹீரோயின் தாரா என்ன பண்றா, அங்க ஒரு கிஃப்ட் பாக்ஸ் இருக்கு, அது வந்து தன்னோட கணவன் தான் தனக்காக வச்சிருக்கான் போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அவளுக்கு பயங்கர ஷாக்கு. ஆமாங்க, அதுல கத்தி தான் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்கும்போது அங்க சைக்கோ ஹீரோ வந்து, என்னம்மா என்ன பார்த்துட்டு இருக்க, ஓ உன்னோட கிஃப்ட பார்த்துட்டியா அப்படின்னு கேட்க, என்னங்க இது கத்தி, இது எதுக்கு அப்படின்னு அவ ஆச்சரியமா கேட்க, ஆமா
ஆமாம்மா, இப்ப நான் உனக்கு ஒரு பரீட்சை வைக்க போறேன். அதுக்கு இந்த கத்தி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவகிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி நம்ம 2 பேருக்கும் சீக்கிரமாவே கல்யாணம் ஆயிடுச்சு இல்லையா? பட் நீ என்ன வந்து உண்மையா காதலிக்கிறியா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியணும்ல. அதுக்காக தான் இந்த பரீட்சை. நான் உன் கைய வந்து கட்டுவேனா, அப்புறம் கண்ண மூடிட்டு இந்த கத்திய வேகமா உன் மேல வீசுவேனா, அது உன் மேல பட்டுச்சுன்னா நீ என்ன காதலிக்கல அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை உன் மேல படாம அது செவுத்துல குத்தி விழுந்துச்சு அப்படின்னா, நீ என்ன காதலிக்கிறன்னு அர்த்தம். என்னம்மா ஓகேவா? அப்படின்னு சொல்ல, இவளுக்கு உடனே ரொம்ப பதட்டமாகுது, பயமாகுது. என்னங்க இது? ரொம்பவே வினோதமா இருக்கு. என்ன இப்படிலாம் சொல்றீங்க? எனக்கு ரொம்பவே பயமா இருக்குங்க. இதெல்லாம் வேணாங்க. அப்படின்னு அவ வந்து அழுதுட்டே சொல்றா. அதெல்லாம் இல்ல. நான் சொன்னா நீ கேட்டு தான் ஆகணும். ஏன்னா நான் உன்னோட கணவன் இல்லையா? கணவனே கண் கண்ட தெய்வங்கிற பழமொழியெல்லாம் நீ கேட்டது இல்லையாம்மா? வா வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள கட்டாயப்படுத்தி கைய புடிச்சு கூட்டிட்டு, கைய புடிச்சு கட்டி வச்சுர்றான். அதோட கண்ண கட்டிக்கிட்டு அந்த கத்தியையும் எடுத்து அப்படியே அவ மேல வீசத்துக்கு போறா. அவ கத்துறா, கதறா, வேணா வேணான்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து ஒரு பேய் வந்து பார்த்துட்டு தான் இருக்கு. அவனும் வேகமா அந்த கத்திய தூக்கி அவள நோக்கி அப்படியே வீசுறான். அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்துறா. அதுக்கப்புறம் தான் வந்து காட்டுறாங்க. அந்த கத்தி செவுத்துல தாங்க போய் குத்திருக்கு. இத பார்த்த உடனே தான் நம்ம தாராக்கு அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மூச்சே வருது. உடனே கண்ண தொறந்துட்டு, என்னம்மா நீ இந்த பரீட்சையில பாஸ் ஆயிட்ட. நீ என்ன உண்மையா லவ் பண்ற? செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு பாசமா அவள கூட்டிட்டு வரான். அப்பாடா இதுக்கப்புறமாவது அந்த மாதிரிலாம் சைக்கோத்தனமா பண்ணாம இருப்பானே அப்படின்னு அவன் நினைக்கிறதுக்குள்ள இன்னொரு விஷயத்த சொல்றான். இப்ப வந்து நீ வந்து உன் காதல நிரூபிச்சுட்ட. இப்ப என்னோட டர்ன். அனு வந்து இந்த மாதிரி கைய வந்து கட்டியிருப்பேன். நீ வந்து ஏன் மேல கத்திய தூக்கி வீசணும். ஓகேவா? என் காதல நிரூபிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு அப்படின்னு அவன் சிரிச்சிட்டு சொல்ல, உடனே இவன் மறுபடியும் பயப்படுறா. ஏங்க இப்படி பண்றீங்க? எனக்கு பண்ணதோட நிறுத்திக்கோங்க. உங்களுக்கெல்லாம் பண்ணாதீங்க. என்னால அப்படிலாம் பண்ண முடியாது. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதறா. இந்த பாரு நான் சொன்னத கேட்பியா மாட்டியா? அப்படின்னு ரொம்பவே அதட்டிட்டு அவனே கயிற வந்து கையில கட்டிக்கிறான். அவ பயந்துகிட்டே நிக்கிறா. பண்ண புரியா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். இவளும் பயந்துட்டு அப்படியே வீசறதுக்கு நிக்கும்போது, அந்த நேரத்துல இந்த பேய் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கும்ல. சோ நம்ம தாராவ பார்க்கும்போது அதுக்கு ரொம்பவே பாவமா இருக்கும் போல. ஒரு பலமான காத்த வீச வைக்குது. அதனோட விளைவா டக்குன்னு அவன் வந்து கீழ குனிஞ்சிடுறான். இதான் நல்ல நேரம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திய கீழ போட்டுட்டு வேகமா கீழ இருந்து இறங்கி ஓடி போறா அழுதுகிட்டு. உடனே அங்க இருக்கிற எல்லாம் பதட்டமாறாங்க. என்னமாச்சு? என்னமாச்சு? எதுக்கு இந்த நேரத்துல ஓடி வர? அப்படின்னு கேட்க, உடனே அவ பயந்துகிட்டே நிக்கிறா. அந்த நேரத்துல நம்மளோட சைக்கோ ஹீரோ முகமூடிய போட்டுக்கிட்டு அப்படியே பயமுறுத்துற மாதிரி நடந்து வரான். இத பார்த்து அங்க இருக்கிறவங்க எல்லாம், "ஓ! இதெல்லாம் வந்து சாம்ராட்டோட வேலை தான் போல" அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு, "இவன் அப்படித்தாம்மா கொஞ்சம் விளையாட்டுத்தனமா இருப்பான். நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. சரியா? போங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு மாமியாரும் அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனா ஹீரோவோட அண்ணனுக்கு ரொம்பவே கோவம் வருது. "நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே ஒரு பொண்ண இப்படித்தான் வந்து பயமுறுத்திட்டு சாவடிச்சீங்க. இப்ப மறுபடியும் இவகிட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? இவளும் பயந்துட்டு எங்கேயாவது ஓடிட்டு போறா" அப்படிங்கிற மாதிரி வார்னிங் பண்ண, "உன் வேலைய பார்றா" அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க. இங்க நம்மளோட சாம்ராட்டும் தாராவை கூட்டிக்கிட்டு ரூமுக்கு வரான். "என்னம்மா நீ? உன்கிட்ட ஒரு காதல் பரீட்சை வச்சேன். நீ பாஸ் ஆயிட்ட. நான் பாஸ் ஆவனேன்னா என்னன்னு பார்க்கறதுக்குள்ள இப்படி ஓடி போயிட்டியே! இதெல்லாம் ரொம்ப தப்பு. ஓகே, இது ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் மன்னிச்சு விட்டுர்றேன். ஓகே, ஓகே. டைம் ஆயிடுச்சு. நாளைக்கு மட்டும் நீ காலைல சீக்கிரமா எந்திரிக்கலன்னா எங்க அம்மா வந்து மாமியார் கொடுமைய காட்ட ஆரம்பிச்சுருவாங்க" அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லிட்டு, "வா வா வா படுத்து தூங்கு" அப்படின்னு சொல்லிட்டு அவள படுக்க வைக்கிறான். என்னடா அது ஒரு நேரத்துக்கு நல்லவனா இருக்கா, இன்னொரு நேரத்துக்கு பைத்தியக்காரன் மாரி பண்றானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவ வந்து படுக்கிறா. நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 12 மணி இருக்கும். ஏதோ டம் டம் டம்னு சத்தம் கேட்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவ எந்திரிச்சு பார்க்குறா. பார்த்தா அந்த சைக்கோ பையன் என்ன பண்றான்னா, ஒரு ட்ரம்ஸ் அடிக்கிற பொம்மைய வந்து ஓட விட்டுருக்கான். அதுதான் டம் டம் டம்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. இத பார்த்த உடனே என்னடா நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு, "என்னங்க இது நீங்க தூங்கலையா? என்னது இதெல்லாம்?" அப்படின்னு கேட்க, "இல்லம்மா எனக்கு சுத்தமா தூக்கம் வரலையா, அதான் இந்த பொம்மை கூட விளையாண்டுட்டு இருந்தேன்." "பரவாயில்ல பரவாயில்ல நீ தூங்கு" அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, இவளுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. அட பாவி! இந்த மாதிரிலாம் பண்ணினா நான் எப்புட்றா தூங்குவேன்? அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே மனசுல நெனச்சுக்கிட்டு எதுவுமே சொல்லாம சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்குறா. இவ தூங்கிட்டு இருக்கிற அந்த நேரத்துல அந்த பேய் வந்து இவ பக்கத்துல அப்படியே நெருங்கி வருது. அப்படியே இவள ரொம்பவே இரக்க குணத்தோட பார்க்குற மாரி காட்டுறாங்க. அதோட விடிஞ்சிருது. நம்மளோட தாராவும், "ஐயய்யோ! மணி ஆயிடுச்சு. மாமியார் திட்டுவாங்களோ" அப்படின்னு பயந்துகிட்டே எந்திரிக்கிறா. அப்ப ஹீரோவ பார்த்தா அவன் தூங்கிட்டு இருக்கான். ஓகே நல்லா தூங்கிட்டு இருக்கான். நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால எடுத்து கீழ வைக்க போவா. டக்குனு யாரோ அவ கால பிடிக்கிறாங்க. "ஐயய்யோ! யார்ரா அது?" அப்படின்னு சொல்லிட்டு அவ பயந்துட்டு பார்க்க, அப்பதான் தெரியுது இது நம்ம சைக்கோ ஹீரோ. டக்குனு கால பிடிச்சிடுறான்.
என்னம்மா நீ நீ என்னோட பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது நீ தரையில நடக்கலாமா, என் கையில நட அப்படின்னு ரொம்பவே வந்து நல்லவன் மாதிரி பேசுறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்னடா அது இப்படிலாம் பேசுறானே அப்படின்னு இவ யோசிச்சுக்கிட்டு, இல்லங்க அதெல்லாம் வேணாங்க, கையெடுங்க அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ கையில நடக்க போறியா இல்லையா? அப்புறம் அவங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் தெரியுமா, ஐ லவ் யூ சோ மச் அப்படின்னு சொல்லிட்டு, எங்க நீ சொல்லு பார்ப்போம் அப்படின்னு சொல்றான். அப்ப வந்து இவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அவளோட காதலன் கூட அவ எப்படிலாம் இருந்தான்னு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப ஒரு பெரிய மலைகள் இருக்கிற அந்த இடத்துல அவ வந்து ஐ லவ் யூ சூரஜ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கத்துவா. அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவ வந்து எதுவுமே சொல்லாம இருக்கா. என்ன நீ, நான் உன்கிட்ட காதல வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கேன், நீ எதுவுமே சொல்லாம இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரி சரி வா இறங்கு அப்படின்னு சொன்ன உடனே அவளும் வந்து காலை வந்து அவன் கை மேலேயே வச்சு இறங்குறா. ஓகே, இப்ப டைம் ஆயிடுச்சு, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, என்ன தெரியுமா, எங்க வீட்ல ஒரு முக்கியமான சம்பிரதாயம் பண்ணுவோம். அந்த காவேரி நதி இருக்குல்ல, அதுல போயிட்டு கல்யாணம் ஆன புது ஜோடிகள் ஒன்னா சேர்ந்து குளிச்சுட்டு வரணும். இதுதான் எங்க வீட்டோட சம்பிரதாயம். அதனால சீக்கிரமா நீ போய் ரெடி ஆக, நம்ம அங்க போலாம் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போறா. அடுத்த சீன்ல அப்படியே அந்த காவேரி ஆத்துல தான் காட்டுறாங்க. நம்மளோட சைக்கோ ஹீரோவும் தாராவும் அப்படியே வந்து அந்த தண்ணியில மூழ்கிட்டு அப்படியே எந்திரிச்சு கையை பிடிச்சு நம்ம தாராவை அவன் வீட்டுக்கு கூட்டிட்டு வரான். அப்படியே இங்க காட்டினா ரொம்பவே வித்தியாசமா இருக்கு. அந்த பேய் இருக்குல்ல, அது உடம்பு ஃபுல்லாவே உருவமற்று தான் இருக்கு. அந்த மரத்துல இது இருந்ததுனாலயோ என்னமோ அந்த கிளைகளாலேயே வந்து அந்த உருவம் வந்து தெரியுது. அது வந்து என்ன பண்ணுது, அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு. பேய்னாலே வந்து இந்த மாதிரி கோயில்கள் முன்னாடிலாம் அதால வர முடியாது இல்லையா? ஆனா இந்த பேய் வந்து நல்ல பேயா இருக்குமா என்னன்னு தெரியலங்க. அந்த சிவன் கோயிலுக்கு போய் அந்த சிவன் மேல பூஜைலாம் பண்ணுது. தலையில தண்ணிலாம் ஊத்தி என்னென்னமோ வந்து பூஜைலாம் பண்ணிட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே அந்த சிவன் வந்து எதுவுமே சொல்லாம அமைதியா தான் இருக்காரு. இதுக்கு நடுவுல ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்குமா என்னன்னு தெரியல. இது நல்ல பேய்ங்கிறதுனால தான் இந்த மாதிரிலாம் நடக்குதான்னு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதோட தாரா, சைக்கோ ஹீரோ 2 பேருமே வந்து ஒண்ணா வீட்டுக்கு வந்து ஆரத்திலாம் வந்து எடுத்துட்டு ஹீரோ வந்து போயிடுறான். அப்போ வந்து மாமியார் வந்து சொல்றாங்க, "அங்க எடுத்தது போதுமா? இங்க எனக்கு எடு ஆரத்தி பாப்போம்." அப்படிங்கிற மாரி ரொம்ப திமிரா மாமியார் திமிர காட்டுறாங்க. அதோட பெரிய மருமகளும், நம்ம சின்ன மருமக தாரா 2 பேருமே சேர்ந்து மாமியாருக்கு ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப வந்து மாமியார் வந்து தாராவ பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க. இத சொன்ன உடனே நம்மளோட தாராக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. என்னன்னா, என்னோட பையன் சாம்ராட்டுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அவனுக்கு நீ இப்ப 2ஆம் தாரம் தான். அது உனக்கு தெரியுமா? போனவன் மாரி நீயும் வந்து அவன விட்டு போகாம அவன் கூட எப்பவுமே இருப்பேன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. உடனே வந்து இவளுக்கு பயங்கர ஷாக்கு. ஏன்னா இவளுக்கு வந்து இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. சாம்ராட்டுக்கு இப்பதான் முதல் கல்யாணம் இவ கூட அப்படின்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு நாளா இவ நினைச்சிட்டு இருப்பா. என்னடா இது 2வது கல்யாணமா? இதுக்கு முன்னாடி இவனோட மனைவியா யாரு இருந்திருப்பா? அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல பல கேள்விகள் அவன் மனசுல ஓட ஆரம்பிக்குது. இந்த கோவம் எல்லாமே சாம்ராட் மேலையும் திரும்ப ஆரம்பிக்குது. அவ எதுவுமே சொல்லாம அவ அங்கேருந்து வேகமா நம்மளோட ஹீரோவை பார்க்க போறா. அவன் ஆபீஸ் விஷயமா கால்ல பேசிட்டு இருக்கும்போது உடனே அவன் கிட்ட போய் கேக்குறான், நீங்க எதுக்கு இவ்வளோ பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிங்க, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. என்ன என்ன விஷயம், ரொம்ப ஓவரா பேசுறீங்க என்ன அப்படிங்கிற மாதிரி திமிரா அவனும் கேட்க, ஆமா எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, உங்க அம்மா எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டாங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சாமே, நான் உங்களுக்கு 2ஆம் தாரமாமே, உங்களோட முதல் மனைவிக்கு அப்படி என்ன ஆச்சு, அவங்கள விட்டுட்டு எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, இந்த உண்மையை ஏன் என்கிட்ட இவ்வளவு நாள் சொல்லல அப்படிங்கிற மாதிரி பல பல கேள்விகள் அவன் மனசுல இருந்த எல்லா கேள்வியும் ஒன்னா சேர்த்து கேட்க, நம்ம ஹீரோ சாதாரண ஹீரோ இல்லையா, அவன் சரியான சைக்கோ ஹீரோ. சோ அவனுக்கு கோவம் வரும் இல்லையா, உடனே கோவப்படுறான். ஏய் என்னடி ரொம்ப ஓவரா வாய்ஸ் வந்து அப்படி எகிரி பேசுற, என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசணும்னு வையேன், அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது தெரியுமா, நீ எனக்கு அடங்கிதான் எப்பவுமே பேசணும். ஆமா கல்யாணம் பண்ணிக்கிட்ட, ஏற்கனவே ஒத்துவல, அவளுக்கு என்ன ஆச்சுன்னு உனக்கு எதுக்கு தெரியணும், அந்த லைஃப் எனக்கு பிடிக்கலன்னு நான் வந்துட்டேன், உன்னை பார்த்த உடனே எனக்கு பிடிச்சிச்சு, அதான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், புரியுதா, இதுக்கப்புறம் என்னோட பழைய விஷயத்தை பத்தி நீ திரும்ப பேசுனீன்னா அப்புறம் நான் உனக்கு மிகப்பெரிய ஒரு தண்டனையை கொடுக்குற மாதிரி இருக்கும். நேத்து நைட்டு மறந்துட்டியா அந்த காதல் பரீட்சை, அதை விட மோசமான ஒரு தண்டனையை உனக்கு கொடுப்பேன், அதனால என்கிட்ட இந்த மாதிரி திமிர்த்தனமா பேசக்கூடாது புரியுதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹார்ஷா பேசுறான். இவளுக்கு உடனே ரொம்ப பயமாவும் இருக்கு, கஷ்டமாவும் இருக்கு. என்னடா அது இப்பெல்லாம் பேசுறாங்க, அவன்கிட்ட உண்மையை கேட்டா அவன் ஏன் இப்படிலாம் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் அவகிட்ட அப்படி ரூடா பேசிட்டு டக்குன்னு சாருக்கு ரொமான்டிக் மூடு வந்துருச்சா என்னன்னு தெரியல. உடனே வந்து ஷாருக் கான் மாதிரி 2 கையை அப்படியே விரிச்சுக்கிட்டு, வாமா வாமா வந்து எனக்கு ஹக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். எனக்கு ரொம்ப ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்படின்னு.
உடனே இவளுக்கு ரொம்ப கோவம் வருது. "அட லூசு பயலே! உன் மேல எனக்கு கோவம் வருது. உனக்கு ஃபீலிங்ஸ் வருதா?" அப்படின்னு இவ மனசுலயே நெனச்சுட்டு அப்படியே நிக்கிறா அந்த இடத்துலயே. "வரப்போறியா? இல்லையா?" அப்படின்னு அவன் வந்து அதட்டுனோனே, பயந்துகிட்டு அப்படியே வந்து அவன ஹக் பண்ணிக்கிறான். இவன் என்ன பண்றான், கையில வந்து ஒரு துணி வச்சிருப்பான். அந்த துணிய வச்சு இவளோட இடுப்ப வந்து அப்படியே டைட்டா புடிச்சு இறுக்குறான். அப்ப அவகிட்ட வந்து அவன் நெருங்கி வருவாங்கிறதுக்காக. உடனே இவளுக்கு வந்து என்ன பண்றது தெரியல. "என்னங்க என்ன பண்றீங்க? எனக்கு ரொம்ப வலிக்குது. தயவு செஞ்சு என்ன விடுங்க." அப்படிங்கிற மாரி அவ சொல்ல, "ஆ நீயே பொண்டாட்டிமா. உன்ன நான் என்ன வேணா பண்ணுவேன். நீ என்னோட ப்ராப்பர்ட்டி. உன்ன நான் என்ன பண்ணாலும் யாரும் இங்க கேட்க முடியாது. புரியுதா? அப்புறம் என்கிட்ட இப்ப நீ என்ன சொல்லணும் தெரியுமா? என்னங்க என்ன இறுக்கி புடிங்க. ரொம்ப இறுக்கி புடிங்க அப்படின்னு நீ சொல்லணும். எங்க சொல்லு பாப்போம்." அப்படின்னு அவன் சொல்ல, உடனே இவளுக்கு ரொம்ப கோவம் வருது. "என்ன நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? என்னால அப்படிலாம் சொல்ல முடியாது. தயவு செஞ்சு என்ன விடுங்க." அப்படின்னு அவ சொல்ல, "ஏய் நான் என்ன சொல்றேன்னு தெரியுதுல்ல. நீ இப்ப சொல்ல, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு நல்லாவே தெரியும்." அப்படின்னு மிரட்டுறான். உடனே இவ பயந்துட்டு வேற வழி இல்லாம, இறுக்கி புடிங்க அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங்கே இல்லாம சொல்றா. உடனே அவன் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த துணிய வச்சு மறுபடியும் டைட்டா இறுக்குறான். அவளுக்கு ரொம்பவே வலிக்குது. வலியில கத்துறா, "தயவு செஞ்சு விடுங்கங்க. என்னால முடியல." அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையுமே அந்த பேய் பார்த்துட்டு இருக்கும் இல்லையா? நம்மளோட தாரா கஷ்டப்பட்டா தான் அதுக்கு பொறுக்காதே. உடனே வந்து மறுபடியும் ஒரு பலமான காத்தெல்லாம் வீச அந்த ஜன்னல்லாம் பட 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 படன்னு தொறக்குது. நம்மளோட சைக்கோ ஹீரோவும் தாராவும் என்னடா அது சம்மந்தமே இல்லாம காத்தடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த பேய் வர மாரி காட்டுறாங்க. அப்படியே 2 பேர் ஷாக் ஆயி நிக்கிறாங்க. அங்க வந்து நம்மளோட ஹீரோக்கு கால் வருது. உடனே வந்து அவன் வந்து பேசுறதுக்காக போயிடுறான். அப்ப அந்த காத்தும் வந்து அப்படியே நின்னுடுது. அப்ப வந்து கீழ வந்து இலைகள்லாம் வந்து கிடக்கு. அத பார்த்தோனே இவளுக்கு ஒரே டவுட்டா இருக்கு. அத எடுத்து பார்த்துட்டு, இந்த இலை அன்னைக்கு நாங்க ஒரு மரத்துல நின்னோமே, அந்த மரத்துல உள்ள இலை மாரி தானே இருக்கு. அப்பனா ஏதோ சம்திங் ராங். இதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து டவுட் வர ஆரம்பிச்சிருது. இந்த காத்து வந்து பலமா அடிச்சதுனால அந்த ரூம் ஃபுல்லாவே குப்பையா இருக்கும். உடனே பறக்க பறக்க அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்ப வந்து கீழ வந்து மாமியார் கூப்பிடுற சத்தம் கேக்குது. உடனே பயந்துட்டு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பதட்டமா போறா. "என்ன பயம் விட்டு போச்சா? எவ்வளவு நேரம் கத்திட்டு இருக்க? அப்படி என்னடி பண்ற? என் புள்ள வெளியில வந்து அவ்வளவு நேரம் ஆகுது. இப்போ வரைக்கும் ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு ரொம்பவே ஓவரா திட்டுறாங்க. உடனே வந்து அவ சொல்றா, "இல்ல அது வந்து" அப்படி இப்படின்னு அவ சொல்ல வரும்போதே, "போதும் நிறுத்து" அப்படின்னு சொல்லிட்டு அவள பேசக்கூட விட மாட்றாங்க. அப்புறம் ஒரு பேப்பர தூக்கி கையில குடுக்குறாங்க. இது வந்து பாதாம் அல்வா எப்படி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா ரெசிபியும் இதுல இருக்கு. எங்க வீட்ல நாங்க எப்படி செய்றோமோ அதே மாரி தான் நீ செய்யணும். ஏன்னா புது மருமக வீட்டுக்கு வந்தா மொத நாளே ஸ்வீட்லாம் செஞ்சு தர்றது வந்து வழக்கம் தான். அதனால எங்க எல்லாருக்குமே பாதாம் அல்வானா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் எங்க வீட்டு ஸ்டைல்ல தான் நீ பண்ணணுங்கிறதுக்காக தான் இந்த லிஸ்ட்டு. இத பார்த்து நல்ல விதமா செஞ்சு எடுத்துட்டு வா போ அப்படிங்கிற மாரி அவங்க சொல்ல, இவளும் வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டே போறா. அப்ப அந்த மாமியாக்காரி என்ன பண்றா, கால வேணும்னே நீட்டுறா. அதுல தடுக்கி நம்ம ஹீரோயின் வந்து அப்படியே கீழ விழுந்துடுறா. அத பார்த்து பக்கத்துல இருக்கிறவள் எல்லாம் சிரிக்கிறாளுங்க. இது எல்லாத்தையும் அந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். ஆனா தன் பொண்டாட்டி எப்படிலாம் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் கேட்க மாட்றான். "என்ன நீ கொஞ்சம் பார்த்து கூட நடக்க மாட்டியா?" அப்படிங்கிற மாரி மறுபடியும் பேசிட்டு கைய கொடுத்து வா வா அப்படிங்கிற மாரி கூப்பிடுறாங்க. அவளும் அழுதுட்டே அவங்க கைய பிடிச்சு எந்திரிச்சிடுறா. "ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வேலைய குடுக்குறோம். அத கூட உன்னால வந்து நல்ல விதமா பண்ண முடியாதா? போய் சீக்கிரமா போய் பண்ணு போ" அப்படிங்கிற மாரி திட்டி அனுப்புறாங்க. அவளும் அழுதுட்டே வந்து கிச்சனுக்கு போறா. அப்ப அவளுக்கு பழைய ஞாபகம்லாம் வருது. அவளோட முன்னாள் காதலன் சூரஜ் இருக்கான்ல, அவன் கூட அவ எப்படிலாம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கா. ஒரு நாள் மரத்தடியில வந்து அவனுக்கு வந்து பாதாம் ஹல்வா செஞ்சு எடுத்துட்டு போயிருப்பா போல. அது வந்து அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு, ஆஹா ஓஹோன்னு அவ்ளோ பாராட்டுவான். "என்னோட வருங்கால பொண்டாட்டி எவ்வளோ அழகா சமைச்சிருக்கா தெரியுமா? செம்மையா இருக்கு. உன் கைக்கு தங்க வளையலே போடலாம் தெரியுமா? கண்டிப்பா நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆகட்டும். கண்டிப்பா உனக்கு என்னலாம் பண்ணி போடுறேன் பாரு." அப்படி இப்படின்னு ரொம்ப கேரிங்கா பேசியிருப்பான். இதெல்லாம் பார்த்து அவளும் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பா. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அவ அழுதுட்டே இங்க வந்து சமைச்சிட்டு இருக்கா. "ஏன் கடவுளே! ஏன் இப்படி பண்றீங்க? நான் வந்து என்ன பாவம் பண்ணேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கொடுமைக்கார வீட்ல வந்து என்ன மருமகளா வர வச்சுட்டீங்களே! எல்லாரும் எப்படி என்ன ட்ரீட் பண்றாங்க? இதெல்லாம் நினைக்கும்போதே எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. அப்படி இருந்துமே என்னோட கணவரும் சரி, அவங்க அம்மா ட்ரீட் பண்றதுக்கெல்லாம் எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாரு." அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே ஆஸ் யூசுவல் எல்லா மருமகளும் புலம்புறது தானே. அதே மாரி புலம்பிக்கிட்டே சமைச்சிட்டு இருக்கா. ஒரு வழியா சமைச்சு எடுத்துட்டு போய் எல்லாருக்கும் போய் பரிமாறுறா. எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஆஹா! ஓஹோ! அப்படிங்கிற மாரி பாராட்டுறாங்க. "ரொம்பவே நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, "உனக்கு கண்டிப்பா பரிசு குடுக்கணும்னு" சொல்லிட்டு மாமனார் வந்து கட்டு கட்டா பணத்த எடுத்து யார்கிட்ட குடுக்குறாருன்னா, அவரோட மூத்த மகன் இருக்கான்ல, அவன் பையன்ட்ட குடுத்து விடுறாரு. அந்த பையனும் எடுத்துட்டு போய் நம்ம தாராட்ட போய் குடுக்குறான். "இந்தாங்க இந்த பணத்துக்காக தானே இப்படிலாம் சீன போட்டீங்க" அப்படின்னு.
ஒரு மாதிரியா பேசுறான், சின்ன பையன் மாதிரியே பேச மாட்டான். உடனே வந்து அண்ணங்காரருக்கு வந்து கோவம் வந்தது. டேய் என்னடா பெரியவங்கள்ட்ட இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா, சாரி கேளு அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் கேட்க முடியாது போப்பா அப்படின்னு அவன் சொல்லிட்டு போயிடலாம். அப்ப வந்து நம்ம சைக்கோ ஹீரோட தங்கச்சி இருக்கால காஜல், அவ வந்து சொல்றா, என்ன பெரிய நீ அண்ணன் வந்து கிஃப்ட் வந்து பகவத்கீதையை கொடுத்துட்டாரு, இப்ப நீங்க சின்ன அன்னைக்கு நீங்க என்ன பரிசு கொடுக்க போறீங்க, கொடுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோத்து விடுறா. இவ வந்து திருன்னு முழிச்சிட்டு, என்கிட்ட பெருசா எதுவும் இல்லைனாலும் என்னோட ஆசீர்வாதம் உன்கிட்ட எப்பவுமே இருக்குமா, நல்லா இரு அப்படிங்கிற மாதிரி ஆசீர்வாதம் பண்றாங்க. உடனே காஜல் சொன்னா, என்னது இது பரிசு கொடுக்க சொன்னா ஆசீர்வாதம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆறீங்களா, அதெல்லாம் முடியாது, பரிசு கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, என்கிட்ட என்னமா இருக்கு கொடுக்க அப்படின்னு கேட்க, அதான் கழுத்துல டாலரா தங்க செயின்லாம் தொங்குதே, அதுல ஒண்ணு எடுத்து கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு அவளே அந்த செயினை எடுத்து கழட்டி தாராட்ட வந்து கொடுத்துடுறா. இது வந்து பெரிய அண்ணி சார்பா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்னிக்காரிக்கு எதுவுமே சொல்ல முடியல, அப்படியே வந்து கோச்சுக்கிட்டு அங்கேருந்து போயிடுறா. கடைசியா யாரு வந்து பரிசு கொடுக்க வருவான்னா அந்த மாமியாக்காரி தான். அவ பக்கத்துல வந்துட்டு, பரவாயில்ல இன்னைக்கு பாதாம் ஹல்வா நீ ரொம்ப நல்லாவே பண்ணியிருந்த, அதுக்கான பரிசு வந்து உனக்கு கொடுக்கணும்ல, என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வளையல் எடுத்து காட்டுறாங்க. இது பாரம்பரியமா இங்க வந்து வீட்டுக்கு வர மருமகளுக்காக அவங்க வந்து வச்சிருப்போம், இதை வந்து நான் உனக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி போட்டு விடுறாங்க. ஆனா அவளுக்கு ரொம்பவே டைட்டா இருக்கு, அந்த வளையல் வந்து ரொம்பவே சின்னதா இருக்கு. சொல்றா, அத்தை ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்ல போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை அப்படியே கையை பிடிச்சி இறுக்கி போட்டு விடுது. அவ வழியில அப்படியே கடந்து துடிக்கிறா. இது எல்லாத்தையும் அந்த சைக்கோ பைய பார்த்துட்டு ஒண்ணுமே சொல்லாம இருக்கான். ஆனா இதெல்லாம் பார்த்து அந்த பேய்க்கு வந்து ரொம்பவே கோவம் வருது. மறுபடியும் என்ன பண்ணுது, ஆஸ் யூசுவல் எப்போதும் போல ஒரு பலமான காத்தை உருவாக்குது. அந்த காத்தோட வேகத்துல அப்படியே வந்து அந்த மாமியாக்காரி கன்னத்திலேயே அரையிற மாதிரி அந்த காத்து வந்து அடிக்குது. உடனே எல்லாரும் ஷாக் ஆறாங்க. உடனே மாமியாக்காரிக்கு கோவம் வந்தது. இந்த தரித்திரியம் பிடிச்சவ இந்த வீட்டுக்கு வந்த நாள்லேருந்து தான் இந்த மாதிரி அபசகுனமா ஒவ்வொன்றும் நடந்துகிட்டே இருக்கு. என்ன பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணி கூட்டு வந்தோமோன்னு தெரில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்து நம்ம தாராவை வந்து தப்பா பேசுறாங்க, பிளேம் பண்றாங்க. அவளுக்கு இதெல்லாம் கேட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு. தான் புருஷன் அவனுக்கு சப்போர்ட் பண்ண வருவானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதெல்லாம் அவன் கண்டுக்காமவே இருக்கான். சைக்கோ ஹீரோட தங்கச்சி சொல்லுவா, அண்ணா எல்லாரும் கிஃப்ட் பண்ணியாச்சு, இப்ப நீ என்ன உன்னோட பொண்டாட்டிக்கு கொடுக்க போற அப்படின்னு அவன் நக்கலா கேட்க, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல வரான். இந்த பாரு இப்பவே வந்து இந்த டைனிங் டேபிள் மேல ஏறி நில்லு அப்படின்னு சொல்றான். உடனே அவளுக்கு ஒண்ணுமே புரியல, ஏங்க அப்படிங்கிற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கும் போது உடனே மாமியா கடை சொல்ல, என்னடி நீ என் புள்ள பேச்சுக்கு மறுபேச்சு பேசுறியா, ஒழுங்கு மரியாதையா அவன் சொல்றதை கேளு, ஏறி நில்லு அப்படின்னு அவங்க அதட்டுறாங்க. உடனே இவளும் பயந்துட்டு ஏறி நிக்கிறா. அப்ப வந்து அவன் சொல்றான், என்னோட பொண்டாட்டியை வந்து நான் வந்து கடவுளா தான் பாக்குறேன், அவளை வந்து அந்த கடவுளான தேவி மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சோ அப்படி இருக்கும்போது நான் அவளை எப்படி சும்மா விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே முட்டி போட்டு, இவ தான் என்னோட எல்லாமே, என்னோட தெய்வமே இவள் தான், என்னோட கடவுளும் இவள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லவ மாதிரி பேசுறான். என்னடா இவன் ரொம்ப ஓவரா பண்றானுங்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். நைட்டு வந்து ரிசப்ஷன் இருக்கு போல, சோ அதுக்கு தான் சார் இப்படி எல்லாம் வந்து பேசியிருக்காரு போல. ஏன்னா அப்ப வந்து நம்மளோட ஹீரோயின் என்ட்ரி, ஹீரோயினை பார்த்த எல்லாரும் பயங்கரமா ஷாக்ல இருக்காங்க. ஏன்னா அவ ரொம்பவே ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணியிருக்கா. அவன் வந்து இவ வந்து கடவுள் தேவி மாதிரி நான் என் பொண்டாட்டியை நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா, அதனாலயே என்னமோ அந்த கடவுள் தேவி மாதிரியே காஸ்டியூம்ல வந்து அவ வந்திருப்பா. சாரீலாம் கட்டிட்டு புடவை பொட்டு எல்லாமே போட்டுட்டு வந்திருப்பா. ஸோ அதை பார்க்குற எல்லாருக்கும் பயங்கர ஷாக். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க எல்லாமே ரொம்பவே யங்கா மாடலாக வந்து இருப்பாங்க, ரொம்பவே வந்து வெஸ்டர்ன் ட்ரெஸ்ல தான் வந்திருப்பாங்க. இவ வந்து இந்த மாதிரி வந்தவொடனே எல்லாரும் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே வந்து நம்ம சைக்கோ பேசுறான், ஏன் என்னாச்சு, ஏன் இவன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வந்தா உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமா, ஏன் பொண்டாட்டி எப்படி இருக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணுவேன், அவளை நான் கடவுளா நினைக்கிறேன், அந்த தேவி மாதிரி நினைக்கிறேன், அதனால தான் அந்த தேவி மாதிரியே காஸ்டியூம் டிசைன்ல வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் பொண்டாட்டி கையை பிடிச்சு கூட்டிட்டு போறான். அங்க இருக்கிறவங்க எல்லாம் நக்கலா சிரிச்சுக்கிட்டே போறாங்க. அப்ப அங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவ வந்து தாராவை பார்த்துட்டு, என்ன தாரா வந்து இந்த சாம்ராட்டோட பொண்டாட்டியா, இது நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி வில்லத்தனமான ஒரு சிரிப்பு சிரிக்கிறா. இவளை பார்த்த தாராக்கு வந்து பயங்கர ஷாக்கு. ஐயோ இந்த பொண்ணா, இவ எப்படி இங்க வந்தா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே பதட்டமா இருக்கா. எதுக்கு அப்படின்னா இப்பதான் காட்டுறாங்க, ஃபிளாஷ்பேக் சீன்ல நம்ம தாராவோட பாய் ஃப்ரெண்ட் சூரஜ் வந்து கிளம்பிட்டு இருப்பான். அப்ப வந்து அங்க ஒரு பொண்ணு, அதாவது இப்ப வந்து பார்த்தா இல்லையா, அந்த பொண்ணு வந்து சூரஜ் எனக்கு வந்து பார்ட்னருக்கு வந்து ஆளே இல்லை, எனக்கு வந்து நீ கூட சேர்ந்து டான்ஸ் ஆறியா வரியா அப்படிங்கிற மாதிரி அவ கூப்பிடுவா. அப்ப அவன் பதில் சொல்றதுக்குள்ள அங்க நம்மளோட தாரா வந்துட்டு, அதெல்லாம் முடியாது, நீ வேற யாரையாவது தேர்ந்தெடுத்துக்க, ஏன்னா என்னோட பார்ட்னரா இவன் தான் இருக்க போறான், நாங்க 2 பேரும் ஜோடியா தான் டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறோம், புரியுதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திமிரா போயிருப்பா. ஸோ இதுல இருந்து வந்து அவனுக்கு ரொம்பவே கோவம் வந்திருக்கும், இவ எவ்வளவு திமிரா பேசிட்டு போறாளேன்னு சொல்லிட்டு. அதோட சூரஜ் அப்புறம் தாரா 2 பேருமே சூப்பரா வந்து ரொமான்டிக்கா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. அதோட அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸும் வின் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே பொறாமையில அந்த பொண்ணு இருப்பா. ஸோ அவ வந்து பழிவாக நினைச்சிருப்பாளா என்னன்னு தெரியல.
தாராக்கு ஏன் இவளை பார்த்து இவ்வளோ பயம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா சூரஜ் தாரா இவங்களோட பழைய லவ் ஸ்டோரியை பத்தி தெரிஞ்ச பொண்ணுன்னா அது இவ தான். இவ வந்து தன்னோட புருஷன்ட்ட சொல்லிட்டா அவனே சைக்கோ பையனாச்சு, அவன் தான் கிட்ட எப்படி நடந்துப்பான்னு தெரியலையேங்கிறதுக்காக தான் பயந்துட்டு இருப்பா. அதோட நம்மளோட சைக்கோ பையன் இவா டான்ஸ் ஆடலாம்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு டான்ஸ்லாம் வந்து பண்ணிட்டு இருப்பான். இவ வந்து அவளையே பார்த்துட்டு பயந்துட்டே இருப்பா. அதோட ஓகே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரிங்க்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு சைக்கோ பையன் வர நேரத்துல அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணிடுவா, நம்ம சைக்கோ ஹீரோவை தனியா கூட்டிட்டு போய் இந்த மாதிரி வந்து எல்லா உண்மையுமே சொல்லிடுவா. நம்மளோட தாராக்கு பயங்கரமா ஷாக்கா இருக்கும். ஐயோ இவ எல்லாத்தையும் சொல்லிடுவாளா, என்ன பேசுறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு தனியா வந்து தூரத்துல இருந்து பார்த்துட்டே இருக்கான். இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச சைக்கோ ஹீரோக்கு சும்மா இருப்பானா என்ன, உடனே கத்துறான், எல்லாரும் நிறுத்துங்க, இந்த ஃபங்க்ஷன் இதோட முடிஞ்சிச்சு, என்னோட தேவிக்கு பூஜை பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு, ஸோ எல்லாரும் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்டாட்டிய கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு கூட்டிட்டு போறான். கார்ல பிடிச்சி அவளை ஏத்திட்டு அப்படியே வேகமா காரை ஓட்டிட்டு போறான். இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கு, என்ன கேட்கறது ஏது கேட்கறதுன்னு ஒன்னும் புரியாம அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. ஏங்க என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, ஏன் ஃபங்க்ஷன்ல இருந்து பாதிலேயே வந்துட்டீங்க அப்படின்னு அவ கேட்க அவன் எதுவுமே சொல்லாம போயிட்டு கொஞ்ச நேரத்துல அந்த சூரஜ் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவளுக்கு பயங்கர ஷாக்கு, என்ன சொல்றீங்க, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். போய் சொல்லாத, அவனும் நீ காதலிச்சிங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்னங்க நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது, அந்த பொண்ணு தானே சொன்னா, அவ வந்து போய் சொல்லியிருப்பா, அவ சொல்றதெல்லாம் நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்றா. எனக்கு தெரியும்டி உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா காரை ஓட்டிட்டு போய் ஸ்டாப் பண்ணி அங்க இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடைக்கிறான். அவளுக்கு அப்படியே பயங்கரமா இருக்கு. ஐயோ என்னங்க ஆச்சு, ஏங்க இப்படிலாம் ரியாக்ட் பண்றீங்க, நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணு இல்லைங்க, இதை நம்புங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க அப்படின்னு சொல்ல. ஆமாடி நீ என் பொண்டாட்டி இல்ல, அதனால தாண்டி எனக்கு இப்படி தலைக்கணங்காத கோவம் வருது, நீ எப்படி ஒருத்தவங்களுக்கு லவ் பண்ணியிருக்கலாம், என்னால இதை ஏத்துக்கவே முடியல, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த உடனே பிடிச்சி போய் தான் கல்யாணம் பண்ணேன், ஆனா நீ ஏற்கனவே ஒருத்தவனை கல்யாணம் பண்ணியிருக்க, அப்ப நீ என்ன லவ் பண்ணல, அவனை தானே நீ லவ் பண்ணியிருக்க, என்ன நீ லவ் பண்ணல, அதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு எரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டே இருக்கான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றதை கேளுங்க அப்படின்னு அவளும் எவ்வளவுதோ சொல்ல வர, ஆனா அவன் புரிஞ்சுக்கவே மாட்டான். என்னை தொடாத, நீ என்னை தொட்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு, அவன் உன்னை எங்கடி தொட்டான், இங்க தொட்டானா அங்க தொட்டானா, சொல்லிடின்னு ரொம்ப அசிங்கமா கேட்கிறான். இவளுக்கு அழுகையா வருது. நீங்க நினைக்கிற மாதிரி ஒண்ணுமே கிடையாது, ஏன் இப்படி பண்ணி என்ன டார்ச்சர் பண்றீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் நீங்க இவ்வளவு கேவலமா பேசுறீங்க, ஆமா நான் காதலிச்சேன்தான், ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க எல்லாம் மீறி இது வரைக்கும் அந்த மாதிரி தப்பெல்லாம் நாங்க பண்ணது இல்லைங்க, என்ன நம்புங்க, நான் பவித்திரமானவ தான் அப்படிங்கிற மாதிரியே ரொம்பவே அழுதுட்டு சொல்றா. நான் நம்ப மாட்டேன், கண்டிப்பா நான் உன்னை நம்ப மாட்டேன், வந்து அவகிட்ட இருந்து கெட்டு போய் தானே என்கிட்ட வந்திருக்க, உன்னெல்லாம் எனக்கு தொடவே பிடிக்கல, உன்னை பொண்டாட்டியே நினைக்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு, உனக்கு இதுக்கான தண்டனை கண்டிப்பா கிடைக்கும், நீ வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வேகமா கூட்டிட்டு போறான். நீங்க வீட்டுக்கு வந்த உடனேயே வந்து வீட்டுல எல்லாரும் என்னாச்சு, ஏன் அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படி இப்படின்னு ஒருத்தரும் ஒவ்வொரு கேள்வி கேட்கறாங்க. எல்லாரும் போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே விரட்டி விட்டுடுறான். அதோட நடு கூடத்துல ஃபுல் ஏசியை தூக்கி வைக்கிறான். இவளை பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறான். ஏங்க தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நான் சொல்றதை கேளுங்கன்னு அவன் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண வரான். எங்க அவன் கேட்குற மாதிரி இருக்கான். உடனே அவன் ரூமுக்கு போய் ஒரு பெரிய சாட்டையை எடுத்துட்டு வரான். இது எல்லாத்தையும் அந்த பேய் நடந்து பார்த்துட்டு தான் இருக்கு. இந்த சாட்டையை பார்த்தா நம்ம தாராக்கு பயங்கர ஷாக்கு. ஐயோ நம்மளை அடிக்க போறானா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா கல்யாணம் ஆகி அடுத்த நாளே இந்த புருஷங்கார இவ்வளவு மோசமா நடந்துக்கிட்டா எந்த பொண்ணுக்கு தாங்க பயம் இல்லாம இருக்கும். எல்லாருக்குமே முதல் காதலுங்கிறது இருந்திருக்கும். அதை அவ மறந்துட்டு தான் இந்த லைஃப்குள்ள என்ட்ரி ஆயிருப்பா. ஆனா அது ஒரு காரணம்னு காட்டி அவகிட்ட கோவம் பட்டா கூட ஓரளவு ஏத்துக்கலாம். ஆனா அவளை அடிக்கிறதுக்கு இவனுக்கு கண்டிப்பா தகுதியே கிடையாது. சாட்டை எடுத்துட்டு அவளை அடிக்க வரான். உடனே அவ பயந்துட்டு அழுதுட்டு கெஞ்சிட்டு இருக்கா. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, என்ன அடிக்காதீங்க, நான் எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்னு அவ உண்மையை சொல்றதுக்கு வரான். ஆனா அவன் அதை காது கொடுத்து கேட்கவே மாட்டான். நான் எதுக்குடி இப்ப நீ சொல்றத கேட்கணும், நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் சொல்லியிருக்கணும், ஆனா அப்பயே என்கிட்ட மறைச்சிட்டு இப்ப வந்து நல்லவ மாதிரி நடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்றான், அவளோட கையை பிடிச்சி அப்படியே முறுக்குறான். அவ போட்டிருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே கலட்டி தூக்கி வீசுறான். அவளுக்கு ரொம்பவே வலிக்குது. அவ காதுல இந்த தோலை கூட அப்படியே பிச்சு எரியிறான். அவ வழியில கடந்து துடிக்கிறா. பாக்குற நமக்கே ரொம்பவே பாவமா இருக்கு. ஆனா அந்த சைக்கோ பையனுக்கு கொஞ்சம் கூட இறக்கமாவே இல்ல போல. ரொம்பவே அவளை கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். இவன் இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்துறதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அந்த ஆத்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே வந்து செவத்தால அப்படியே வந்து அது கையை போட்டு அடிக்குது. ஆனா அதுக்கு தான் உருவமே இல்லையே, வேற இலைகளால தானே அது இருக்கு. அதனால அதால ஒண்ணுமே பண்ண முடியாம அப்படியே வந்து
கோவத்துல தள்ளாடிட்டு இருக்கு. உடனே சாட்டையால அவளை பிடிச்சி அடி அடின்னு அடிக்கிறான். அவ கத்துறா கதறா. அந்த சவுண்டு வந்து சைக்கோ ஹீரோட அண்ணனுக்கு வந்து கேக்குது. உடனே அவனை வந்து காப்பாத்துறதுக்காக போறாரு. உடனே அன்னிக்காரி வந்து தடுக்கிறா. இந்த பாருங்க, நீங்க எதுக்கு வந்து இப்ப கீழே போறதுக்கு நிக்கிறீங்க? புருஷ பொண்டாட்டிக்குள்ள 1000 சண்டை நடக்கும். அதுக்காக நீங்க வந்து போவீங்களா? உங்களுக்கு இது தேவையில்லாதது. பேசாம உட்காருங்க அப்படின்னு அவ சொல்ல, ஏண்டி நீயும் ஒரு பொண்ணு தானே, உனக்கு மனசாட்சியே இல்லையா? அந்த பொண்ணு பாவம் எப்படி வந்து கதறா, பாக்குற எனக்கே அவ்வளவு கஷ்டமா இருக்கு. நீ ஏன் இவ்வளவு செல்ஃபிஷா இருக்குன்னு கேட்க, அப்படிதான் இருந்தாவணும் இந்த வீட்டுல, நீங்க தேவையில்லாம பண்ணாம போங்க அப்படின்னு சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயின் கத்துற சவுண்டு மாமனார் மாமியாருக்கும் கேக்குது. அந்த சனியனுங்களும் ஒண்ணுமே வந்து காதுல கேட்டு கேட்காத மாதிரி அமைதியா இருந்ததுங்க. போய் அவளை காப்பாத்தணுங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு யாருக்குமே இல்ல. அந்த வீட்டுல மனுதாபிமானங்கிறது யாருக்குமே இல்ல போல. இங்க நம்மளோட பாவப்பட்ட தாராவை தான் காட்டுறாங்க. அவ வந்து சாட்டையால அடி வாங்கி அப்படியே அழுதுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் கேக்குறா, உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? நான் என்ன சொன்னா நீங்க நம்புவீங்க? நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அப்படின்னு அவ அழுதுட்டே சொல்றா. ஓ, நான் என்ன சொன்னாலும் கேட்பியா, வாடி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி சாமி சிலை கிட்ட கொண்டுட்டு போய் நிறுத்துறா. இந்த பாரு, இப்ப இந்த சாமிக்கு முன்னாடி நீ சொல்லணும், என் புருஷனை தவிர என் மனசுல வேற யாருமே கிடையாது, அவனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், மனசளவுல கூட என்னோட பழைய காதலனை பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், இது உங்க மேல சத்தியம் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து கடவுள் மேல சத்தியம் பண்ணி சொல்லணும். இதெல்லாம் உன்னால முடியுமான்னு கேட்க அவளும் அதே மாதிரியே வந்து சொல்லுவா. நான் மனசளவுல கூட என் புருஷனுக்கு இனிமே துரோகம் நடக்கவே மாட்டேன், என்னோட புருஷன் தான் என்னோட உலகம், என்னோட பழைய காதலனை பத்தி நான் நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சைக்கோ ஹீரோ பக்கத்துல போய் நெருங்குறா. இப்பயாவது அவன் கோவம் குறைஞ்சிருக்குமாங்கிற மாதிரி அவன் கையை பிடிக்க, உடனே அவன் கையை தட்டி விட்டுச்சு, என்னை தொடாத, உன்னை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிடிச்சி அவளை தள்ளி விட்டு சாட்டையால போட்டு இன்னும் கொஞ்சம் அப்படியே அடி அடின்னு அடிக்கிறான். அவ அவ்வளோ கத்துறா. அந்த அரண்மனையே அப்படியே வந்து அவ கத்துற சவுண்டு தான் அப்படி கேட்குது. அதோட அவ அடிச்ச அடியில மயக்க போட்டு அப்படியே விழுந்து கிடக்கா, சுயநினைவே இல்லாம. அவளோட இந்த சைக்கோ பையன் இவளை அடிச்சு போட்டுட்டு அவன் ரூமுக்கு போறான். அப்படியே பார்க்கவே அவனுக்கு அப்படியே பதட்டமா இருக்கான். அப்படியே அவனுக்கு ஏதோ பண்ணுது, அப்படியே வந்து அழுதுட்டு இருக்கான். அந்த நேரத்துல அவ அம்மாக்காரி வரா. வந்துட்டு என்னப்பா என்னாச்சுன்னு கேட்ட உடனே வந்து அவங்கள கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறான். அம்மா அந்த பாருங்கம்மா, அவ வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாமா, அவ மேல நான் எவ்வளவு காதல் வச்சிருந்தேன் தெரியுமா, எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டாமா, ஏன் கையாலேயே அவளை அடிக்க வச்சுட்டாமா, எனக்கு இதெல்லாம் தாங்க முடியலமான்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுக அழுதுட்டு இருக்கான். என்னடா நடக்குதுங்கிற மாதிரி தான் இருக்கு. மனசாட்சியே இல்லாம தன்னோட மனைவியை போட்டு அவ்வளோ அடி அடிச்சுட்டு என்னமோ நல்லவ மாதிரி இவன் அம்மாக்காரிட்ட வந்து அழுதுட்டு இருக்கான். இவளோட அம்மாக்காரி அதுக்கு மேல இருக்கா, எதுக்குடா இந்த மாதிரி அடிக்கிற போற, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் அவ சொல்லி கொடுக்காம மருமகளை பத்தி இன்னும் கொஞ்சம் தன்னோட மகன்கிட்ட ஏத்தி விட்டுட்டு தான் இருக்கா. அதோட இங்க வந்து தாரா மயக்க போட்டு விழுந்திருக்கா. அங்க வந்து எல்லாரும் வந்து பாக்குறாங்க. அண்ணங்காரனுக்கு தான் ரொம்பவே வந்து கஷ்டமா இருக்கு, பாவம் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதோட இவகிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனா அவ எந்திரிக்க மாட்டா. உடனே பக்கத்துல போய் அன்னிக்காரியும் காஜலும் போய் எழுப்புவாங்க. அப்பயும் அவ சுயநினைவே இல்லாம இருப்பா. அதோட அவங்கெல்லாம் வந்து கண்டுக்காம அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ வந்து அந்த ஆத்மா வந்து இவ பக்கம் அப்படியே நெருங்கி வர மாதிரி காட்டுறாங்க. அப்படியே விடியுது. காலையில எந்திரிச்சு தாரா பாக்குறா. அவளோட கையில எல்லாத்தையுமே வந்து மருந்து போட்டு வச்சிருக்காங்க. அடிபட்டிருக்கும்ல சாட்டையால அடிச்ச இடத்துலலாம். ஸோ நிறைய மருந்து வந்து போட்டு வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து யாரு போட்டிருப்பா அப்படின்னு அவ யோசிச்சிட்டே இருக்கும்போது அங்க காஜல் வரா. அப்ப கேக்குறா, இந்த மாதிரி இதெல்லாம் யாரு போட்டா, நீ போட்டு விட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, நான் ஏன் போட போறேன், நான்லாம் ஒன்றும் போடல, எனக்கு வந்து சோஷியல் மீடியால வீடியோஸ் போடுறதுக்கே கரெக்டா இருக்கு, இதுல உங்களுக்கு மருந்து வேற போடணுமா, ஐ திங்க் கண்டிப்பா என்னோட அண்ணன் தான் உங்களுக்கு போட்டு விட்டுருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவ பாட்டு சொல்லிட்டு போயிடுறா. உடனே இவளுக்கு ரொம்பவே ஹாப்பியாகுது. பரவாயில்லையே, தன்னோட புருஷன் தன்னை மன்னிச்சிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு அவனை தேடி போயிட்டு பேசுறான். அவன் வந்து அப்போ ப்ரஷ் பண்ணிட்டு இருக்கான். என்னங்க நீங்க தான் அந்த மாதிரி பண்ணீங்களா, என்ன மன்னிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்க, என்ன சொல்ல வர அப்படின்னு கேட்க, இல்ல என் கைக்கெல்லாம் மருந்து போட்டிருக்கீங்களே நீங்க தானே அப்படின்னு கேட்க, உடனே ஷாக் ஆகி எச்ச வந்து அவன் மூஞ்சிலேயே துப்புறான். ச்சே! நான் வந்து உன்னை அடிச்சது மட்டும் இல்லாம, உனக்கு மருந்து போட்டு விடுவேன்னு கூட உனக்கு ஆசை இருக்கா? அப்படிலாம் நான் வந்து நீ கனவுல கூட நெனச்சிராத. உன்ன நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். உன் மேல எனக்கு மறுபடியும் நம்பிக்கை வர்றது கஷ்டம் தான். போய் போய் வேலைய பாரு போ! அப்படிங்கிற மாரி அனுப்பிச்சு விட்டுட்டு போயிடுறான். இவளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆனா இந்த மருந்து யார் தான் போட்டு விட்டுருப்பா அப்படின்னு யோசிக்கிறா. இந்த இடத்துல தான் நமக்கு தெரியுது, இந்த ஆத்மா வந்து வந்துச்சுல நேத்து, அதுதான் வந்து இவளுக்கு பாசமா மருந்தெல்லாம் போட்டு விட்டுருக்கும் போல. அடுத்த நாள் குளிச்சுட்டு எப்போதும் போல பூஜை பண்றதுக்காக வந்து போறா. ஆரத்திலாம் வந்து சாமிக்கு எடுத்துட்டு அவ வந்து அவ மாமியாருக்கு எப்போதும் போல எடுக்கணும் இல்லையா, அதனால ஆரத்தி எடுக்கிறதுக்கு போறா. போதும் நிறுத்து, நீ வந்து எனக்கு ஆரத்தி எடுக்க போறியா, அதுக்கு வந்து நீ தகுதி இல்லாதவளா ஆயிட்ட. நேத்து நீ என் பையனை வந்து ஏமாத்துன இல்ல, ஏற்கனவே
ஏற்கனவே ஒருத்தவங்க கூட குடும்பம் நடத்திட்டு தான் என் புள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க. நீ வந்து பவித்திரமானவளே இல்ல. அப்படி இருக்கும்போது நீ எனக்கும் கடவுளுக்கும் ஆரத்தி எடுக்கிறதெல்லாம் எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு பெரிய மருமகள ஆரத்தி எடுக்க சொல்றா. அவங்களும் வந்து ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்பவே மனசு கஷ்டப்படுற மாரி பேசினதுனால நம்மளோட தாராக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அப்ப வந்து சைக்கோ ஹீரோ வரான். அவன பார்த்துட்டு, "போ போ போய் உன்னோட புருஷனுக்காவது போய் ஆரத்தி எடு போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே அவளும் வந்து சரின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுத்துட்டு இருக்கா. அவன் வந்து அமைதியா நின்னுட்டு அதுக்கப்புறம் வில்லத்தனமா சொல்றான், "இப்ப நீ யார நெனச்சு ஆரத்தி எடுக்கிற? உன்னோட சூரஜ நெனச்சு எடுக்கிறியா என்ன?" அப்படிங்கிற மாரி ஒரு மாதிரியா மனசுல ஒண்ண விஷத்த வச்சுக்கிட்டே பேசுறான். அவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. "ஏங்க இப்படிலாம் பேசுறீங்க? அந்த மாரிலாம் ஒண்ணுமே கிடையாதுங்கிற" மாரி அவளும் சொல்ல வரா. ஆனா அவ இன்னும் கொஞ்சம் மட்டமா, அசிங்கமா எல்லாருக்கும் முன்னாடியும் பேசுறான். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. "உனக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணணுமா? ஓகே, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு, "மறுபடியும் நீ ஏம்மா இதெல்லாம் பண்ற? ஆரத்தி நான் தான் உனக்கு எடுக்கணும். நீ எப்பேர்ப்பட்டவ?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஆரத்தி எடுத்துக்கிட்டே சொல்றான். "ஆமா, இந்த மாரிலாம் சூரஜ் உன்ன பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிட்டானோ? அதனால தான் நீ அவன் மேல அவ்ளோ உயிரா இருந்தியோ?" அப்படிங்கிற மாரிலாம் ஒரு மாதிரி கேட்குறான். இவளுக்கு கஷ்டமா இருக்கு. எதுவுமே சொல்லாம அப்படியே நிக்கிறா. உடனே மாமியாக்காரி, "ஏய் சொல்லுடி, என் புள்ள தான் கேட்குறான்ல, பதில் சொல்லு." அப்படிங்கிற மாரி அதட்டி கேட்குறா. அப்புறம் அங்க இருக்கிற எல்லாருமே வந்து கேட்குறாங்க. "சொல்லுங்க, சொல்லுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இவ "அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது." அப்படின்னு வேகமா கத்திட்டு, "எதுக்கு இந்த மாரிலாம் பேசுறீங்க? நீங்க நினைக்கிற மாரிலாம் நானும் சூரஜ் இருந்தது கிடையாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களோட கற்பனை." அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து போவா. உடனே நம்ம சைக்கோ ஹீரோ அவ கைய பிடிச்சு இழுத்து, நீ நடிக்காத. நீ அவள எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கங்கிறது எனக்கு தெரியும். ரொம்ப பத்தினி மாரி நாடகம் போடாத. ஏற்கனவே நீ வேற ஒருத்தவன மனசுல நெனச்சிட்டு இருந்தவ தானடி." அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு அவள தள்ளி விட்டுர்றான். அவ அப்படியே வந்து அழுதுட்டு இருக்கா. அந்த நேரத்துல மாமனார், மாமியார் 2 பேரும் ஒரே நேரத்துல இவள ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க. ஏற்கனவே ஒருத்தவன காதலிக்கிறேங்கிற பேர்ல குடும்பம் நடத்திட்டு, என்னோட புள்ள தான் உனக்கு கிடைச்சானா, அவன வந்து ஏமாத்திட்டு இருக்கியா? இப்படித்தான் வந்து உன் குடும்பத்துல உன்ன வளர்த்தாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சைக்கோ ஹீரோ பார்க்குறான். ஆனா, அவன் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காம அப்படியே அவள தனியா விட்டுட்டு போயிடுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. உடனே அந்த சாமி கிட்டயே வந்து கேள்வி கேட்கிறா. "எதுக்கு கடவுளே இந்த மாரிலாம் பண்றீங்க? நான் அப்படி என்னதான் பாவம் பண்ணிட்டேன்? நான் வந்து சூரஜ காதலிச்சது தான். ஆனா, அவன் வந்து என்ன பாதியிலேயே விட்டுட்டு போவான்னு நான் எதிர்பார்க்கல. அந்த கல்யாணமே பண்ணிக்க வேணான்னு தானே நான் நெனச்சிட்டு இருந்தேன். ஆனா, என்னோட அண்ணா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த கல்யாணமே நான் பண்ணிக்கிட்டேன். இப்ப நான் என்னமோ துரோகம் பண்ண மாரி இங்க இருக்கிற எல்லாருமே என்ன ப்ளேம் பண்றாங்க. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த வாழ்க்கையே எனக்கு நரக வேதனையா இருக்கு. இதுலேருந்து எனக்கு எப்ப விடுதலை கிடைக்கும்னு" சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்கா. அந்த நேரத்துல காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. உடனே யாருன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறா. பார்த்து அவளுக்கு பயங்கர ஷாக்கு. அவளுக்கு மட்டும் இல்ல, நமக்கும் தான். ஏன்னா செத்து போன அவனோட எக்ஸ் லவர் சூரஜ் முன்னாடி வந்து நிக்கிறான். "என்னடா அது இவனா?" அப்படின்னு அவ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா. "தாரா உன்கிட்ட பேசணும்." அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்க வரான். டக்குன்னு இவ கன்னத்திலேயே அரைஞ்சு "வெளில போ" அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட பார்க்குறா. நீ என்ன கோவப்பட்டாலும் சரி, நான் உன்கிட்ட பேசியே தீருவேன்னு சொல்லிட்டு உள்ளாக்க வரான். "எதுக்குடா இப்ப வந்த? ஏற்கனவே என்னை விட்டுட்டு போனவன் தானே நீ. உன்னால தான் இப்ப என் லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப நீ இங்க வந்தது மட்டும் என் புருஷனுக்கோ என் குடும்பத்துக்கோ தெரிஞ்சிச்சுன்னா இது வேற மாதிரி பிரச்சனையா போயிடும். தயவு செஞ்சு இங்கேருந்து போ." அப்படின்னு சொல்லிட்டு இவ விரட்டுறதுலயே பார்த்துட்டு இருக்கா. "நீ என்ன நினைச்சாலும் சரி, நீ வந்து எதுக்கு இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? இந்த குடும்பத்துல நீ வாழணுமா? நானும் எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். இங்கேருந்து வந்துடு." அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். "பைத்தியக்காரத்தனமா பேசாத. நீ வந்து என்னை விட்டுட்டு போறதுக்கு முன்னாடியே யோசிச்சிருக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் காரசாரமா பேசிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல நம்மளோட சைக்கோ ஹீரோ வந்துட்டான். வந்து காலிங் பெல் வந்து அவன் அடிச்சிட்டு இருக்கான். இவளுக்கு அப்படியே வந்து ரொம்ப பயமா இருக்கு. ஐய்யய்யோ! யாரு வந்துட்டான்னு தெரியலையே! யாராவது ஒரு ஆள் உன்ன பார்த்தாலும் என்னோட கேரக்டரையே வந்து ரொம்ப தப்பா பேசுவாங்க. தயவு செஞ்சு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவ கத்திட்டு இருக்கா. "நான் போக மாட்டேன். நீ போய் கதவு தொற. யார் வேணா வரட்டும். நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாரி அவன் தைரியமா சொல்லிட்டு இருக்கான். போறியா இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவள வந்து பின்னாடி அப்படியே தள்ளி விடுறா. இப்பதான் காட்டுறாங்க. ஏன்னா நம்மளோட அந்த சூரஜ் வந்து ஏற்கனவே ஆத்மாவா தானே இருந்தான். அவனுக்கு உருவமே இல்லாம தானே இருந்துச்சு. இப்ப எப்படி உருவம் வந்துச்சு அப்படின்னு நம்ம வந்து யோசிச்சுட்டே இருந்திருப்போம். தாராக்கு பின்னாடி அந்த சூரஜ் நிக்கிறான். இப்பதான் அவனோட உண்மையான ஆத்மா உருவத்துக்கு வரான். அப்படியே உருவமற்று நிக்கிறான். இவன் எப்படி வந்து அந்த ஆத்மாலேருந்து அவனோட ஒரிஜினல் உருவத்துக்கு வந்தான் அப்படிங்கிறதே வந்து பயங்கர டவுட்டாவும் சஸ்பென்ஸாவும் தான் இருக்கு. இதுக்கு நடுவுல அந்த சைக்கோ ஹீரோ வந்து கதவை தட்டிட்டே இருப்பான். அவன் தொறக்கல அப்படின்னு சொன்னதும் அவன் ஏற்கனவே ஒரு கீ வச்சிருப்பான். அதை எடுத்து திறந்து அப்படியே உள்ளாக்க வரான். பார்த்து அவனுக்கு பயங்கர ஷாக்கு. என்ன நடக்குது இங்க அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டே இருக்கான். நம்ம சைக்கோ ஹீரோ உள்ளாக்க வந்துட்டு கேட்குறான். "ஆமா, எவ்வளோ நேரம் நான் காலிங் பெல் அடிச்சிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருந்த?" அப்படிங்கிற மாதிரி கேட்க, "இல்லைங்க, அது வந்து கிச்சன்ல வந்து சமையல் வேலை வந்து நிறைய இருந்துச்சு. அதான் பண்ணிட்டு இருந்தேன். நான் திறக்கத்துக்குள்ள நீங்களே
வந்துட்டீங்க, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கா. பின்னாடியும் வந்து திரும்பி பார்க்குறா, அவ இருக்கிறான்னு. நல்ல வேளை அவன் எங்கேயோ போயிட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து நார்மலா பேசிட்டு இருக்கா. அப்பதான் வந்து அவ கேட்கிறா, "என்னங்க நீங்க ஆஃபீஸ்க்கு தானே போனீங்க? அதுக்குள்ள வந்துட்டீங்களே?" அப்படின்னு கேட்க, "ஆமா ஆஃபீஸ்க்கு போனேன். போற வழியில தான் எனக்கு வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்துச்சு. நம்மளோட கல்யாண ஆல்பம்லாம் இருக்குல்ல, அது வந்து வந்திருக்கு. இந்தா" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, அப்புறம் வந்து மறுபடியும் வில்லத்தனமா பேச ஆரம்பிக்கிறான். "ஃபர்ஸ்ட்டு இந்த கல்யாண ஃபோட்டோஸ்லாம் பாரேன். அப்படியே வந்து கடவுளோட மறு உருவமா அந்த தேவி மாரியே பார்க்க அழகா இருக்கா. ஆனா அப்பலாம் எனக்கு தெரியல நீ ஒரு நடத்த கெட்டவன்னு. இப்பதானே எனக்கு தெரியுது" அப்படின்னு இந்த ஃபோட்டோஸ்லாம் அப்படியே தூக்கி அவ மூஞ்சிலே விட்டு எறிஞ்சிட்டு போறான். அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இது எல்லாத்தையுமே சூரஜ் வந்து ஆன்மா உருவத்துக்கு மாறி அந்த மேல இருக்கிற லைட்ல தான் ஒளிஞ்சிருந்திருப்பான். இவ போனதுக்கு அப்புறம் மறுபடியும் நார்மல் உருவத்துக்கு வந்து இவகிட்ட பேச ஆரம்பிக்கிறான். "இப்ப பாரு என்னமோ நீ நல்லா இருக்க, அப்படி இருக்க, இப்படி இருக்கன்னு உன் புருஷன் உன்னை எப்படி நடத்துறான்னு நான் பார்த்துட்டு தானே இருக்கேன். உன் கல்யாண ஃபோட்டோஸையே எப்படி தூக்கி வீசுறான், உன்னை அசிங்கப்படுத்துறான். இவன் கூட நீ வாழணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். "வேற என்ன பண்ண சொல்ற? எல்லாமே உன்னால தான். நீ வந்து அன்னைக்கு என் கூட இருந்திருந்த, என்னை விட்டுட்டு போகாம இருந்திருந்தேன்னா இந்த லைஃப்ல நான் வந்து கஷ்டப்பட வேண்டிய எந்த அவசியமும் இருந்திருக்காது. ஆனா இப்ப வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பாரு நான் குங்குமம் வச்சிருக்கேன், தாலி கட்டியிருக்கேன். அவரு தான் என்னோட புருஷன். அவருக்கு நான் வந்து துரோகம் பண்ண முடியாது. இங்கேருந்து போ" அப்படின்னு சொல்லிட்டு கழுத்து பிடிச்சு வெளில தள்ளிடுறா. இப்பதான் நமக்கு தெரிய வருது, ஆன்மா ரூபத்துல இருந்த சூரஜ் வந்து எப்படி வந்து மனுஷ உருவத்துக்கு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு காட்டுறாங்க. சாட்டையால நம்ம தாராவை வந்து அவன் அடிச்சு ரொம்ப கொடுமைப்படுத்திருப்பான் இல்லையா? இதெல்லாம் பார்த்த நம்ம சூரஜுக்கு ரொம்ப கோவம் வந்திருக்கும். ஸோ அதனால போய் சிவன்ட்ட போயிட்டு முறையிடுறான். "இந்த மாதிரி என்னோட தாராவை அவன் அடிச்சு வந்து அவ்வளோ கொடுமைப்படுத்துறான். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஆனா என்னால வந்து எதுவுமே பண்ண முடியல. எனக்கு வந்து மனுஷ ரூபத்தை கொடுங்க. எனக்கு உதவி செய்யுங்க கடவுளே. அது வரைக்கும் இந்த மணியை வந்து நான் அடிச்சுட்டே தான் இருப்பேன்" அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மணியை அடிச்சுக்கிட்டே இருப்பான். காத்து பலமா வீசும். அதுக்கப்புறம் அவனோட உருவம் கொஞ்சம் கொஞ்சமா ஆத்மா உருவத்திலேருந்து மனுஷ உருவத்துக்கு மாறிடுவான். இப்படித்தான் செத்து போன சூரஜ் வந்து மனுஷ உருவத்துக்கு மாறி இருப்பான். அவன் புலம்பிக்கிட்டே போறான். "தாரா நீ வந்து என் மேல இப்ப கோவமா இருக்க, எனக்கு புரியுது. ஆனா கண்டிப்பா உன்னை கொடுமைப்படுத்தின அந்த சாம்ராட்டை நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். அவனை நான் பழி வாங்குவேன்" அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே வேகமா வந்து ரோட்ல போயிட்டு இருப்பான். அங்க ஒரு கார் வேகமா வந்து இவன் மேல மோதும். இவன் ரொம்ப பயந்துடுவான். ஆனா அவனுக்கு ஒண்ணுமே ஆயிருக்காது. ஏன்னா இவன் வந்து ஏற்கனவே ஒரு ஆத்மா தானே. ஸோ ஆத்மா மேல எது வந்து மோதினாலும் போனாலும் எதுவுமே ஆகாது இல்லையா? அந்த மாதிரி தான் இருக்கு. "இது வந்து எனக்கு ரொம்பவே வந்து நல்லதுதான். இதை வச்சு நான் என்னெல்லாம் பண்ண போறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க வந்து தாராக்கு அவளோட மாமியார் சொல்லிட்டு போனதெல்லாம் ஞாபகம் வருது. "நீ இந்த வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி மாதிரி தான். இந்த வீட்டுல இருக்கிற எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும். நான் வெளில போயிட்டு வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருக்கணும்" அப்படிங்கிற மாதிரிலாம் ஆர்டர் போட்டிருப்பாங்க. ஐயோ அவங்க வந்துட்டா என்ன பண்றது சொல்லிட்டு வீட்டுல இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் போட்டு கழுவிட்டு இருப்பா. அப்ப அவளுக்கு கால் வரும். அவளோட அண்ணன் தான் கால் பண்ணி, "என்னம்மா நல்லா இருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஆனா மனசுல எல்லா கஷ்டத்தையும் வச்சுட்டு, அண்ணா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்னை இங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க" அப்படின்னு இவ பேசிட்டு இருக்கும் போதே நம்மளோட சைக்கோ ஹீரோ கால் பண்ணுவான். "என்னது இது இவளுக்கு கால் பண்ணிட்டே இருக்கேன் போக மாட்டேது. அப்படி யார்கிட்ட தான் இவ பேசிட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு" சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருப்பான். உடனே வந்து இந்த மாதிரி கால் வர்றது வந்து நம்ம தாரா பார்த்துட்டு, "அண்ணா என்னோட ஹஸ்பண்ட் வந்து கால் பண்றாரு. நான் அவர்ட்ட போய் பேசுறேன். அப்புறம் பேசுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு சாம்ராட்டிட்ட வந்து பேசிட்டு இருப்பா. "என்னங்க என்னாச்சு? எதுக்கு கால் பண்ணீங்க?" அப்படிங்கும்போது, இந்த மாதிரி "அம்மா வந்து உன்கிட்ட பேசணுமா, இருந்தா பேசு" அப்படின்னு சொல்லிட்டு அம்மாட்ட வந்து குடுத்துட்டு போனவொடனே, "என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க? நாங்க வரோம். அதனால ருசியா சாப்பாடுலாம் பண்ணி வை" அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. "சரி அத்தை" அப்படின்ற மாதிரி இவளும் வந்து சொல்லிடுவா. அதோட வீட்டுக்கு எல்லாரும் வந்த உடனே அவங்க எல்லாத்துக்கும் வாய்க்கு ருசியா சமைச்சு போடுவா. அப்போ வந்து அண்ணன்காரரு சொல்றாரு, "அம்மா எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நீ மட்டும் ஏன் தனியா நிக்கிற? வா வந்து சாப்பிடு இவங்க கூட" அப்படின்னு சொல்லும்போது அவளும் சாப்பிட வருவா. அப்போ மாமியார்காரி, "அவன் சொன்னா நீ வந்து உட்கார்ந்துருவியா? நீலாம் சாப்பிடக்கூடாது. அங்கேயே நில்லுடி" அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே வந்து ரொம்ப திமிரா பேசுறாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்றான், "இருங்கம்மா நான் பேசிக்கிறேன் அவள்ட்ட" அப்படின்னு சொல்லிட்டு அவ பக்கத்துல போறான். "ஆமா நான் வந்து உனக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லு. உன்னோட தாலியை பத்தி நீ என்ன நினைக்கிற?" அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, "என்னோட தாலியை நான் ரொம்பவே வந்து மதிக்கிறேன். நீங்க என்னைக்கு என்னை தொட்டு தாலி கட்டுனீங்களோ அன்னையிலேருந்து உங்களை மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இந்த தாலியை நான் ரொம்பவே பாதுகாத்துட்டு இருக்கேன். ரொம்பவே மதிக்கிறேன்" அப்படின்னு சொல்றா. "ஓ உன்னோட தாலி மேல உனக்கு அவ்வளோ சென்டிமெண்ட் இருக்கா? ஓகே ஓகே. இப்போ உன்னோட தாலியை வச்சே ஒரு டெஸ்ட் வைக்கலாமா?" அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். உடனே வந்து இவ வந்து, "சரி உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. நீங்க என்ன டெஸ்ட் வச்சாலும் நான் வந்து அதை பண்றேன். உங்களுக்கு அதனால ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னா நான் கண்டிப்பா பண்றேன்" அப்படின்னு சொல்றா. உடனே வந்து அவன் என்ன பண்றா, ஒரு கவுரை எடுத்து அவளோட தாலியை வந்து அப்படியே வந்து கட்டுறான்.
அவளோட தலையில வந்து நெறைய அவங்கலாம் சாப்பிட்டுருப்பாங்கல்ல, அது எல்லா பிளேட்டையும் தூக்கி அவளோட தலை மேல வைக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போதே ஹீரோவோட அண்ணனுக்கு கோவம் வருது. "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா? இதெல்லாம் நிறுத்து" அப்படின்னு சொல்ல, உடனே வந்து நம்மளோட தாரா சொல்றா, "அண்ணா பரவால்ல விடுங்க. நான் அவரு பண்ணட்டும்" அப்படிங்கிற மாரி சொல்றான். அதே மாரி சைக்கோ ஹீரோவும், "உன் வேலைய பாருடா. நான் என் பொண்டாட்டிய என்ன வேணா பண்ணுவோம். சும்மா வேடிக்கை பாரு போ" அப்படிங்கிற மாரி ஆஃப் பண்ணி விட்டுடுறான். இப்பதான் அவன் என்ன பண்ண போறான்னு சொல்றான். "இந்த கவுர வந்து உன் தாலில நான் வந்து கட்டி அப்படியே இழுத்துட்டு வருவேன். இந்த டைனிங் டேபிள் ஃபுல்லா ஒரு ரவுண்டு சுத்துற வரைக்கும் நீ வந்து இந்த மேல இருக்கிற பிளேட்ட உழாம பாதுகாத்து வச்சுக்கணும். உன்னோட தாலியும் அறுவக்கூடாது, மேல இருக்கிற பிளேட்டும் கீழ விழக்கூடாது. இத மட்டும் நீ பண்ணிட்ட அப்படின்னா இந்த டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்ட. நீ சொன்ன மாதிரி உன்னோட தாலிய வந்து நானும் வந்து மதிக்க ஆரம்பிச்சிருவேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஓகேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து அப்படியே பிடிச்சி இவளை இழுத்துட்டு போறான். அவளும் வந்து ஒரு ரவுண்டு வந்து சுத்தியும் வந்துடுறா. நல்லபடியா அந்த டெஸ்ட்ல பாஸும் ஆகிறா. "பரவாயில்லையே, என்னோட பொண்டாட்டி வந்து இந்த டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாலே, எல்லாரும் கிளாப் பண்ணுங்க" அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இவன் இந்த மாதிரி சைக்கோத்தனமா பண்றது எல்லாத்தையுமே சூரஜ் வந்து பார்த்துட்டு இருக்கான் தூரத்துலேருந்து. அவனுக்கு செம கோவம் வருது. தன்னோட தாராவா இவ்வளோ கொடுமைப்படுத்துறானே, அசிங்கப்படுத்துறானே, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து ஒரு துப்பாக்கி இருக்கிற கடைக்கு போய் துப்பாக்கியை வந்து இழுக்கிறான். அவனை நான் சுட்டு கொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்ப வந்து டைம் வந்து 9 மணி ஆயிடுது. அப்பதான் அவனுக்கு வந்து ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவன் வந்து அந்த கோயில்ல வந்து இந்த உருவத்தை பெற்றிருப்பான்ல, அப்ப அங்க ஒரு சாமியார் சொல்லியிருப்பாரு, உன்னோட இந்த மனுஷ உருவம் நைட்டு 9 மணி வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீ பழைய ஆன்மா உருவத்துக்கே மாறிடுவ. ஸோ அதனால பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி மணி 9ம் ஆயிடுது. இவனோட ஆன்மா உருவமும் வந்துடுது. அதனால அந்த துப்பாக்கி கீழே விழுந்துடுது. இவனும் இலைகளா அப்படியே வந்து கீழே விழுந்து கிடக்கான். எதுவுமே பண்ண முடியாம. அப்படியே பார்த்தா இங்க நம்மளோட தாரா சாம்ராட்டை தான் காட்டுறாங்க. அவன் சொல்றான், "சரி நான் இப்போ ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன். ஏன்னா நான் வச்ச டெஸ்ட்ல நீ பாஸ் ஆயிட்டல. ஸோ நீ வந்து நான் சொன்னதை செஞ்சுட்ட. ஸோ நான் இப்போ வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணும்ல. இந்த பிளேட் எல்லாத்தையுமே நானே கழுவி வச்சிடறேன். ஓகேவா? உனக்கு ஒரு நாள் ஃப்ரீ" அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே மாமியா கறிக்கு ரொம்பவே கோவம் வந்தது. "டேய் என்னடா உனக்கு என்ன பைத்தியமா? நீ வந்து ஆம்பளை சிங்கண்டா. நீலாம் வந்து கிச்சன்ல போய் வேலையெல்லாம் பார்க்கக்கூடாது. உன் பொண்டாட்டி எதுக்கு இருக்கா? அவ வந்து எல்லாம் பார்த்துப்பா. நீ போ ரூமுக்கு" அப்படின்னு அவன் சொல்ல, "இல்லம்மா நானே பண்றேன். அவ எனக்காக பண்ணும்போது நானும் அவளுக்காக ஏதாவது பண்ணணும்ல. அதனால தான். இதுல எனக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா? நீங்க இதை நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் எல்லா பாத்திரத்தையும் ரொம்பவே வந்து நல்ல பூச மாதிரி பண்ணிட்டு இருக்கான். பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கு. இந்த மாதிரியே நீ இருந்துட்டா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி தான் நமக்கும் தோணும். உடனே தாராக்கும் ரொம்பவே வந்து சந்தோஷமா இருக்கும். உடனே பக்கத்துல போய் அவனை நெருங்கி ஹக் பண்றா. "நீங்க ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க? நீங்க என்ன வந்து எனக்கு காதல் டெஸ்ட் வச்சாலும் நான் வந்து உங்களுக்காக அது பண்ணுவேன். உங்க சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். நீங்க பார்க்கறதுக்கு வேணா ரொம்ப ரூடா இருக்கலாம். ஆனா மனசுல நீங்க ரொம்பவே நல்லவன்னு எனக்கு தெரியும். அதனால தானே நீங்க எனக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எனக்கு தெரியும். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் என்னைக்குமே உங்களோட தாரா தான். உங்களுக்கானவள் தான்" அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிட்டு இருப்பா. உடனே சாம்ராட் வந்து எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு அப்படியே அவளோட சாரிலையும் கையை தொடச்சிட்டு சொல்றான், "இந்த பாரு, நான் உனக்காக இப்ப பாத்திரம் விளக்குறேன் அப்படிங்கிறதுக்காக நீ ரொம்ப வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்காத. உன் மேல இருக்கிற கோவம் எனக்கு எப்பவுமே இருக்கும். அந்த கோவம் ரொம்ப பயங்கரமா என் மனசுல வந்து வரும்போது தான் உனக்கு இந்த மாதிரி காதல் டெஸ்ட் நான் வைப்பேன். ஓகேவா? அது இதோட நிறுத்தாது. எப்ப ஆனாலும் எனக்கு எப்ப தோணாலும் கண்டிப்பா வந்து இந்த டெஸ்ட் நான் உனக்கு வச்சுட்டு தான் இருப்பேன். என் மனசுல அது பதிஞ்சிருச்சு. நான் உன்னை கல்யாணம் ஆன புதுசுல ரொம்பவே வந்து நேசிச்சேன். அதெல்லாம் உண்மைதான். ஆனா என்னைக்கு உன்னோட பழைய காதல் விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சோ, அதுவும் நீ என்னை ஏமாத்தி என்கிட்ட மறைச்சது தெரிஞ்சிச்சோ, அது என்னால ஏத்துக்கவே முடியல. அதனால தான் நான் இப்படிலாம் நடந்துட்டு இருக்கேன். அது உனக்கே நல்லாவே தெரியும்ல" அப்படின்னு சொல்ல, "ஆமாங்க, நான் வந்து மறைச்சதுக்கான காரணமே உங்களுக்கு வந்து ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதனால நம்மளோட ஃபியூச்சர் பாதிக்குமேங்கிறதுக்காக தான். நான் மறைக்கணுங்கிறதுக்காகலாம் நான் மறைக்கல" அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லிட்டு இருக்கா. அப்போ உடனே வந்து அவன் கிளம்புறதுக்காக போறான். "ஒரு நிமிஷம் நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கழுத்துக்கிட்ட அழுக்கா இருக்கும். அதை தொடச்சி விடுறதுக்காக அவ போவா. உடனே வந்து அவன் டக்குன்னு அவளை தூக்கிடுவான். தூக்கிட்டு, "இப்ப நீ தொட" அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அவளும் வந்து அவன் கழுத்துல பாசமா தொடச்சிட்டு இருப்பான். இவன் அவளை பாசமா தூக்கிட்டு போறத, "என்னடா நடக்குதுங்க" அப்படிங்கிற மாதிரி மாமனாரும் மாமியாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இவன் வந்து நம்மளோட அன்னிக்காரிக்கு ரொம்பவே வந்து பொறாமையா இருக்கும். உடனே ரூமுக்கு போயிட்டு தன் புருஷன்ட்ட வந்து திட்டிட்டு இருக்கா. பாருங்க அவங்களோட தம்பி, அவன் எவ்வளவு பாசமா வந்து பொண்டாட்டியை தூக்கிட்டு போறான். "இந்த மாதிரி ஒரு நாள் நீங்க பண்ணிருக்கீங்களா, போறீங்களா" அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மன கஷ்டத்தெல்லாம் சொல்லி கொட்டிட்டு இருக்கா. உடனே அவர் கேட்கிறாரு, "ஏண்டி, அவன் வந்து இப்ப அவன் தூக்கிட்டு போறது மட்டும் தான் உன் கண்ணுக்கு தெரியுதா? இத்தனை நாளா காதல் டெஸ்ட் அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கொடுமைப்படுத்தினான் அந்த பொண்ணை.
அந்த மாரிலாம் நான் உன்ன பண்ணியிருந்தேன்னு வையேன், நீ எப்பவோ வந்து உன் அம்மா வீட்டுக்கு பொட்டி படுக்கையெல்லாம் கட்டிட்டு போய் தொலைஞ்சிருப்ப தெரியும்ல, அப்படின்னு சொல்லி மூக்க உடைச்சு விட்டுட்டு போயிர்றா. இவளுக்கு ரொம்பவே வந்து நோஸ் கட் ஆயிடுது. ச்சே! நம்ம தேவையில்லாம கேட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு, இங்க வந்து நம்ம சாம்ராட் வந்து அப்படியே வந்து அழகா ரொமான்டிக்கா தூக்கிட்டு போயி, அவள தூக்கி கட்டில்ல தூக்கி அப்படியே தூக்கி போட்டுடுறான். அவ அப்படியே ஷாக் ஆயி பார்க்குறா. "என்னடா இது? இப்பதானே நல்லா இருந்தான். இப்ப என்னாச்சு அவனுக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. "நீ என்னடி நெனச்ச? நீ இந்த மாரி காதல் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்ட அப்படின்னா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்கிட்ட ரொமான்ஸ் பண்ணுவேன்னு நினைச்சியா? அதெல்லாம் நீ கனவுல கூட நினைக்காத. உன்னை இப்ப தூக்குனதுல, அதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு அருவருப்பா இருக்கு. நான் போய் கை கழுவ போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி ஊத்தி அப்படியே கையெல்லாம் வந்து நல்லா கழுவிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அவ அப்புறம் பக்கத்துல வந்து சொல்றான், "இப்ப பாரு உன்னை தூக்கிட்டு வந்தனே, அதுக்கே எனக்கு அவ்ளோ அருவருப்பா இருக்கு." அந்த மாதிரி தான். ஏன்னா அந்த மாதிரி தானே அவனும் உன்னை தூக்கியிருப்பான். அப்படி அதெல்லாம் பார்க்கும்போது உன்னை ஏற்கனவே ஒருத்தவங்க தொட்டிருக்காங்கும்போது, அதே இடத்த தான் நான் தொடுறேங்கும்போது எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. நீ பண்ண அந்த விஷயத்த என் மனசுல வந்து ஆறவே ஆறாது. அது ஒரு வடுவா ஆயிடுச்சு. என்னைக்கு இருந்தாலும் அது என் மனசுல இருந்துட்டே தான் இருக்கும். நம்ம 2 பேரும் வெளிப்பார்வைக்கு வேணா கணவன் மனைவியா இருக்கலாம். ஆனா நம்ம 2 பேருக்கும் நடுவுல எதுவுமே கிடையாது. நீ பெட்ல படுக்கணும். நான் வந்து சோஃபால போய் படுத்துப்பேன். இதுதான் நம்மளோட உறவு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹர்ட் பண்ற மாரி பேசிட்டு போயிடுறான். இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இவன் ஏன் தான் இப்படிலாம் இருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அதோட சாம்ராட் வந்து ஆஃபீஸுக்கு வந்து போறதுக்காக கிளம்பி வரான். வந்த உடனே நம்ம தாரா அழகா வந்து டிஃபன்லாம் பண்ணி குடுக்குறா. உடனே வந்து கீழ உட்காந்துட்டு இப்ப புதுசா வந்து சொல்றான். நேத்தெல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு, இப்ப நல்ல விதமா பேசுறான். "இந்த பாரு நான் வந்து ஆஃபீஸ்க்கு போறேன். என்ன நல்ல விதமா நீ வழி அனுப்ப வேணாமா? இந்த மாரி சாப்பாடு குடுக்கறதெல்லாம் இருக்கட்டும். என் நெத்தியில கிஸ் பண்ணி என்ன நல்ல விதமா வழி அனுப்பி வை. அப்பதான் நடக்கிற விஷயம் நல்ல விதமா நடக்கும்." அப்படிங்கிற மாரி சொல்றான். உடனே இவளும் வந்து, "என்னடா இது இப்படி சொல்றானே, ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து அவன் நெத்தியில கிஸ் பண்றதுக்காக வரா. அந்த சமயம் சாம்ராட் அண்ணான்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவன் கத்திக்கிட்டு கிடக்கான். "யார்றா இவன்? சிவபூஜையில கரடி நுழைஞ்ச மாரியா?" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே வெளில போய் பார்க்குறான். அங்க ஒரு பையன வந்து ஒரு ஆளு வந்து செருப்பால அடிச்சிட்டு இருக்கான். உடனே வந்து "என்னாச்சு? ஏதாச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்கும்போது தான், அந்த செருப்பால அடிச்சான ஒரு ஆளு அவன் வந்து சொல்றான், "இந்த மாரி என்னோட பொண்ணுக்கு வந்து நான் நிச்சயம் பண்ணிட்டேன். ஆனா இவன் வந்து என் பொண்ண காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான். அப்படி இருக்கும்போது நான் வந்து எப்படி இவன சும்மா விடுவேன்? அதனால தான் இவன நான் அடிக்கிறேன்." அப்படிங்கிற மாரி சொன்ன உடனேயே நம்ம சாம்ராட்டுக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. அதோட அந்த சின்ன பையனும் சொல்றான், "அந்த பாருங்கண்ணா, நான் வந்து என்னோட காதலிய நான் ரொம்ப நாளா காதலிச்சுட்டு இருக்கேன். இவர் என்னன்னா என் பேச்ச மீறி அவருக்கு வந்து வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. நீங்களே வந்து இதுக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்கங்கிற மாரி இந்த சாம்ராட் வந்து காதலுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கிற பேர்ல இந்த பையன் புரியாம பேசிட்டு இருக்கான். இவனுக்கு காதல்னு சொன்ன உடனேயே நம்ம தாரா ஏற்கனவே ஒருத்தவன காதலிச்சது தான் ஞாபகம் வருது. உடனே வந்து கோவத்துல திட்டுறான். உடனே கன்னத்துல பலார்ன்னு அரைஞ்சு, "டேய் நீ பண்ணது பெரிய தப்பு. இவன போய் செருப்பால அடிக்கிறீங்களே, செருப்பாலலாம் அடிக்கக்கூடாது. இவன பெல்ட்டால அடிச்சு சாகடிக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு அடிக்கிறான். "உனக்கு என்னடா திமிரா? நீ வந்து ஈஸியா லவ் பண்ணிட்டு போயிடுவ. அப்புறம் அந்த பொண்ணு வேற ஒரு குடும்பத்துக்கு மருமகளாவும், மனைவியாவும் போவா. சோ அவன் வந்து இளிச்சவாயா?" அப்படிங்கிற மாரி சொல்லி வேணுக்குன்னு அவன் மன குமுறல்கள்லாம் அந்த பையன்ட்ட காட்டி கண்ணா பின்னான்னு அடிக்கிறான். எல்லாரும் வந்து அமைதியா தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா தாராக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. "ஏங்க இப்படி பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு தடுத்து நிறுத்துறா. தாரா வந்து நிறுத்தின உடனேயே அந்த சின்ன பையன் அப்படியே ஓடி போயிடுறான். இவனுக்கு கோவம் இன்னும் கொஞ்சம் அதிகமா தாரா மேல வந்துடுது. அப்படியே அவ கைய பிடிச்சு இழுத்துட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போறான். "எதுக்குடி இப்படி பண்ண? உனக்கு என்ன பைத்தியமா? நான் உன்ன வந்து பேசிட்டு இருக்கங்கும்போது நீ எப்படி பேசலாம்? இந்த சாம்ராட்டோட மனைவி எப்பவுமே புருஷனுக்கு அடங்கிட்டா இருக்கணும். நான் எல்லாத்துலயுமே வீரமா இருப்பேன். என்ன வந்து யாருமே கை அசைச்சு பேசவே முடியாது. அப்படி இருக்கும்போது நான் ஒரு விஷயம் பண்றேங்கும்போது அந்த ஊர் மக்கள் யாராவது கேள்வி கேட்டாங்களா? எல்லாரும் அமைதியா தானே இருந்தாங்க. அதே மாரி நீ இருக்க வேண்டியது தானடி. நீ எதுக்குடி இப்ப வாய் பேசின? எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து மாமனார்காரனும், "அது எப்படிம்மா நீ வந்து சொல்லுவ? என் புள்ள வந்து ஒரு அதட்டுனா நீ வாய மூடணும். அப்படி இருக்கும்போது நாங்கலாம் வாய மூடிருக்கோமே. நீ எதுக்கு இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஏத்தி விட, உடனே நம்மளோட ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது. "அம்மா இவ என்ன பண்ணான்னு பாத்தீங்கல்ல? இவளுக்கான தண்டனைய நீங்களே குடுங்க." அப்படின்னு அவன் சொன்னோன மாமியாக்காரிக்கு தான் அப்படியே வந்து ஐஸ் வச்ச மாரி ஆயிடுது. உடனே என்ன பண்றா, அப்படியே வந்து நம்மளோட தாராவோட வாய வந்து அப்படியே பொத்துறா. அன்னிக்காரி வந்து பின்னாடி கைய புடிச்சுக்கிறா. இது எல்லாத்தையும் காஜல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. சாம்ராட்டு எதுவுமே சொல்லாம அங்கிருந்து போயிடுறான். பாவம் நம்மளோட தாராவ தனியா விட்டுட்டு, "உனக்கு எவ்வளவு தைரியம்டி? என் புள்ள பேசிட்டு இருக்கான். அங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. நீ எதிர்த்து பேசுறியா? உனக்கு எவ்வளவு திமிரு?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துறாங்க. "அந்த பாருங்க அத்த, நான் சொல்றது கேளுங்க. நான் வந்து அந்த மாரி எண்ணத்துல நான் சொல்ல வரல." அப்படின்னு இவளும் பேசுறதுக்கு வரா. ஆனா பேசவே விட மாட்றாங்க. "காஜல் அத போய் எடுத்துட்டு வாடி." அப்படிங்கிற மாரி மாமியாக்காரி அதட்ட, உடனே வந்து அவளும் எடுத்துட்டு வந்து குடுக்குறா. "இதுல பாரு, இதுல என்ன எழுதிருக்கு? கல்யாணம் ஆன முதல் நாளே நான்
உனக்கு ஒரு லெட்டர் குடுத்தேன்ல, இந்த வீட்ல நீ எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே போட்டு குடுத்துருக்கேன். அதுல முதல்ல இருக்கிறதே வந்து புருஷன் வந்து எது சொன்னாலும் அவன் பேசுறத அமைதியா கேட்டுக்கணும். அவனை எதிர்த்து பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீ ஊர் மக்கள் முன்னாடியே அவனை எதிர்த்து பேசியிருக்க. இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்கணும் இல்லையா? அப்படிங்கிற மாரி ரொம்ப கோவமா வந்து அப்படியே வந்து வர்றாங்க பக்கத்துல. எங்க அப்படியே நம்மளோட சாம்ராட் வேகமா வந்து கார்ல போயிட்டு இருப்பான். அப்ப வந்து அந்த நேரத்துல சூரஜ் துப்பாக்கியோட ரெடியா நிப்பான். ஏற்கனவே அவன் கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நேத்து துப்பாக்கிலாம் எடுத்திருப்பான்ல. அவனோட டைமிங் முடிஞ்சதுனால அன்னைக்கு வந்து அவன் வந்து சுட முடியாம போயிருக்கும். அவனை இப்ப நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டா, என் தாராவை கொடுமைப்படுத்தின உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை வச்சு டப்பு டப்பு டப்புன்னு சுட்டுறான். அப்படியே இங்க வந்து வீட்டுல தான் காட்டுறாங்க. வீட்டுல ஒரு போன் வருது. உடனே அதை அன்னிக்காரி போய் எடுக்கிறா. என்ன சொல்றீங்க, ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஷாக் ஆறா. அங்க இருக்கிற எல்லாரும் என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. அப்பதான் இந்த மாதிரி சாம்ராட்டோட கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, யாரோ சுட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே எல்லாருக்குமே வந்து அப்படியே பதட்டமா இருக்கு. உடனே மாமியாக்காரி வந்து என்னங்க இங்க வாங்க, நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கத்த மாமனாரும் வரான். உடனே மாமனார் வந்து தாராவை தான் திட்டுறான். இவளால தான் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, நம்மளோட பிள்ளை வந்து கோவமா போனா அதனால தான் இப்படிலாம் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டிக்கிட்டு எல்லாரும் அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தா நம்மளோட ஹீரோ உயிரோட தான் இருக்கான். அவன் வந்து போலீஸ்ட சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி யார் என்ன இந்த மாதிரி பண்ணான்னு சொல்லிட்டு சீக்கிரமா நீங்க கண்டுபிடிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டோட்டல் ஃபேமிலி வந்து என்னப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பதறாங்க. அதோட வந்து சாம்ராட் அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறான். அம்மா நான் நல்லா தான் இருக்கேன், யாரோ ஒருத்த வந்து அப்படி பண்ணியிருக்கா, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லி சமாதானப்படுத்துறாங்க. அவனை உயிரோட பார்த்தவொன்னு தான் நம்மளோட தாராக்கும் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அந்த போலீஸ் சொல்றாரு, இந்த மாதிரி உங்களை யாரோ வந்து பழிவாங்க வந்து வந்திருக்காங்க, யாரோ உங்களோட எதிரி இருக்கான் போல, அவன் தான் உங்களை பையனுக்குன்னு இப்ப பண்ணியிருக்கான், நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது உடனே மாமனார் வந்து கோவப்பட்டு திட்டுறாரு. இந்த பாருங்க, என்னோட பிள்ளைய இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாக்கினவனை நான் கண்டிப்பா சும்மாவே விட மாட்டேன், நீங்களும் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவனை தேர்ந்தெடுத்து கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா கண்டுபிடிப்போம் சார், சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட நாங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்கோம், அதை பார்த்தோன்னா கண்டிப்பா அவனை நாங்க கண்டுபிடிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது இங்க சாம்ராட் வந்து தாராவை பாக்குறான். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் வருது, இவன் மேல தான் டவுட் வருது. உடனே வந்து அவளை கையை பிடிச்சி தனியா கூட்டிட்டு போறான். அப்ப வந்து அண்ணங்காரன் வந்து தடுக்கிறதுக்கு போறான். இவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு. அப்ப வந்து மாமியார்காரி வந்து வாயை மூடுறான், அவன் பொன்னாட்டியை வந்து என்ன வேணா பண்ணிட்டு போட்டு, உனக்கு என்ன, வாயை மட்டும் நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி அதட்டுறாங்க. இங்க வந்து சாம்ராட் வந்து தாராட்ட திட்டிட்டு இருக்கான். என்னடி என்ன பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நீ தானே காரணம், நானும் என் குடும்பமும் உன்னை கொடுமைப்படுத்துறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையாவது நீ சொல்லியிருப்ப, அதனால தானே வந்து இந்த மாதிரி என்னை கொலை பண்ற அளவுக்கு வந்துட்டான், நீ தானே இதெல்லாம் பண்ண, சொல்லுடின்னு கேட்க, என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க, நான் உங்களை வந்து எந்த அளவுக்கு மதிக்கிறேன், நீங்க என்னோட புருஷன், உங்களுக்கு ஏதாவது ஒண்ணா எனக்கு தானுங்க பாதிப்பு, நேத்து வரைக்கும் அந்த தாலியை வந்து நான் எந்த அளவுக்கு மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லியிருக்கும் போது நீங்க இல்லைன்னா இந்த தாலியே எனக்கு இல்லைங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படிங்க இந்த மாதிரிலாம் பண்ணுவேன், ஏன் இப்படி பண்றீங்கன்னா அவ அழுது புலம்புறா, ஆனா அவன் நம்பவே மாட்டான், எங்க என் மேல சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் கேட்கிறான். இவன் வந்து பயந்துகிட்டே இருக்கா, என்னடா இது இப்படி கேட்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த சூரஜ் வந்து சாமியார் வேஷத்துல அந்த இடத்துக்கு வரான். உங்க 2 பேருக்கும் கடவுளோட ஆசீர்வாதம் என்னைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க மாமியாக்காரி வந்து சொல்றா, அந்த பாருங்க சாமியாரே, இந்த மாதிரி என்னோட புள்ள வந்து ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சிருக்கான், இதுக்கெல்லாம் காரணம் என் புள்ள பக்கத்துல நிக்கிறாளே அந்த சகுனிக்காரி, அவளால தான் இவ்வளவு பிரச்சனையும், இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா சொல்லுங்க, அவ செய்வா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை, இந்த பொண்ணு வந்து அவனுக்கு கவசமா தான் இருப்பா, இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் உங்களோட பையனுக்கு எந்த ஆபத்து வராது, நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி தாராக்கு சப்போர்ட் பண்ணிட்டே போறான். அதை விட மாமியாக்காரி வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிள்ளைய வந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. உடனே தாராக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு, இது யாரு எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்கே, சூரஜ் தான், சூரஜ் இவன் தான் இங்க வந்திருக்கானா, அவனை என்ன பண்ற பாரு, இவன் தான் இதுக்கு காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சூரஜை வந்து எங்க பார்த்தாலும் தேடிட்டு இருக்கான். அங்க அவன் தியானம் பண்ணிட்டு இருக்கான். உடனே தண்ணியை தூக்கி மூஞ்சில ஊத்துறா. அவனோட வேஷம் எல்லாமே கலைஞ்சு போயிடுது. எதுக்கு சூரஜ் இந்த மாதிரி பண்ற, எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, எதுக்கு இந்த மாதிரி பண்ற, என் லைஃப்ல எதுக்கு நீ திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவ கேட்கிறா. வேற என்ன பண்ண சொல்ற, நான் உனக்காகத்தான் திரும்ப வந்தேன், நீ இந்த அளவுக்கு கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது, நான் மட்டும் அந்த இடத்துக்கு வரலன்னா உன் புருஷன் கண்டிப்பா உன்னை அடிச்சிருப்பான், அதனாலதான் நான் அந்த இடத்துக்கு வந்து உன்னை வந்து காப்பாத்தினேன், நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லலைனாலும் பரவாயில்ல, நீ வந்து எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்னு கேட்க, அவர் என்னோட புருஷன், அவருக்கு வந்து என்னை கண்டிக்கவோ அடிக்கவோ எல்லா உரிமையுமே இருக்கு, நீ எங்களுக்குள்ள வராத, உன் வேலையை மட்டும் பாரு, இனிமே என் லைஃப்ல தலையிட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு போறா.
உடனே இவன் புலம்பிட்டு இருக்கான். கண்டிப்பா வந்து அந்த சாம்ராட்ட வந்து நான் சும்மா விட மாட்டேன். உன்ன கொடுமைப்படுத்தின அவன நான் கண்டிப்பா வந்து அவனுக்கு தண்டனை குடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியே பேசிட்டு இருக்கான். இங்க வீட்ல காட்டுறாங்க சாம்ராட் அவனோட குடும்பம் எல்லாருமே வந்து நம்மளோட தாராவ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு. அண்ணி வந்து எங்க இன்னும் வரவே இல்ல. அவங்க தான் இதுக்கெல்லாம் காரணமா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே இந்த மாதிரி வந்து சாம்ராட்ட வந்து கொலை முயற்சி வந்து பண்ணாங்கல்ல. அதுக்கு காரணம் தாரா தான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அண்ணங்காரன் சொல்றான், எதுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணை வந்து இப்படி வந்து டார்கெட் பண்றீங்க? அந்த பொண்ணை பார்த்தா அவ தான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பான்னு உங்களுக்கு வந்து கொஞ்சமாவது நம்ப முடியுதா? இவ்வளோ கொடுமைகள்லாம் படுத்துறீங்க. அப்படி இருந்தும் அந்த பொண்ணு அது எல்லாத்தையுமே வந்து அழுது சகிச்சுட்டு தானே இந்த வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது தன்னோட புருஷனை கொலை பண்றதுக்கு அவ ஆள் அனுப்புவாளா? ஏன் இந்த மாதிரி இருக்க சாம்ராட் நீயும் அப்படி பேசுற அப்படின்னு கேட்க, இந்த பாருங்க தேவையில்லாம நீங்க இந்த விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க. நான் ஏற்கனவே சொன்னதுதான். நான் என் பொண்டாட்டியை பத்தி என்ன வேணா பேசுவேன், அவளுக்கு என்ன தண்டனை வேணா கொடுப்பேன். அது எங்க 2 பேரும் பர்சனல். அதை வந்து நீங்க தலையிடாதீங்க. அதனால நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க, அதான் உங்களுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி மூக்க உடைக்கிற மாதிரி பேசிடுறான். இவனுக்கு ஒரு மாதிரியா ஆயிடுது. அப்பா அந்த இடத்துக்கு தாரா வரா. தாரா வந்த உடனே தன்னோட புருஷன் தலையில அடிச்சு சத்தியம் பண்றா. இந்த பாருங்க நீங்க வந்து இந்த மாதிரிலாம் என்ன நம்பாம இருக்காதீங்க. உங்க மேல சத்தியமா சொல்றேன், இந்த கொலை முயற்சிக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நான் எந்த ஆளையுமே அனுப்பலைங்க, என்னை நம்புங்க அப்படின்னு சொல்றா. உடனே அவ கையை எடுத்துட்டு சொல்றா, நான் நம்ப மாட்டேன், நீ தான் ஏதோ பண்ணியிருக்க, உண்மையை சொல்லு அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட துருவி துருவி கேட்டுட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி கேட்கறது பத்தாதுன்னு மாமனார் வேற அவர் பங்குக்கு துருவி துருவி கேள்வி கேட்கிறாரு. இந்த பாரு பொண்ணு, நீ மட்டும் வந்து என் பிள்ளைய கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணியிருந்தேன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு வையேன், கண்டிப்பா உன்னை நான் சும்மா விட மாட்டேன், உனக்கு பெரிய தண்டனையா கொடுப்பேன். இப்ப சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் வந்துரும், அதுல தெரிஞ்சிரும் உன்னோட சுயரூபம் அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்க அங்க போலீஸ்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க. இந்த மாதிரி சிசிடிவி ஃபுட்டேஜ் கிடைச்சிருச்சு, வீடியோவை பாருங்க அப்படின்னு காட்ட உடனே எல்லாரும் ஆர்வத்தோட அதை உட்காந்து பாக்குறாங்க. தூரத்திலேருந்து சாம்ராட் காரு வருது. யாரு ஒருத்தவங்க டப்பு டப்புன்னு சுடுறது மட்டும் தெரியுது. ஆனா அந்த ஆளு யாருங்கிறது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இல்ல. உடனே பார்த்த எல்லாருக்குமே ஒரு டவுட், இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சாம்ராட் சொல்றான், இந்த பாருங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு வந்து இந்த ஆளு யாருன்னு தெரிஞ்சாகணும், 1 வீக்குள்ள நீங்க கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வார்னிங் பண்ணி அனுப்புறான். அவங்களும் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. மறுபடியும் மொத்த குடும்பத்துக்குமே வந்து தாரா மேல தான் டவுட் வருது. அதோட நம்மளோட தாரா தான் காட்டுறாங்க. அவ ரொம்பவே வந்து யோசிச்சுட்டு இருக்கா, இந்த சூரஜ் எதுக்கு திரும்ப திரும்ப என் வாழ்க்கையில வந்துட்டு இருக்கான், ஒருவேளை அவன் தான் இதுக்கு காரணமா, ஏன்னா அவன் தான் சாம்ராட் மேல ரொம்பவே கோவமா இருந்தான், ஒருவேளை இந்த மாதிரி வந்து துப்பாக்கியை வச்சு சுட்டது அவனா தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுட் வந்து அவளுக்கு வர ஆரம்பிக்குது. அந்த இடத்துக்கு நம்ம சாம்ராட் வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டு அவ பக்கத்துல வரா. இல்லைங்க ஒன்றும் இல்லை, இன்னைக்கு நடந்த விஷயத்தெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு பாடி கார்டு வந்து உங்க பக்கத்திலேயே வந்து உங்களை பாதுகாத்துட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்க, இது நல்லா தான் இருக்கு, பரவாயில்லையே, என் பொண்டாட்டி என்னை பத்தி ரொம்ப யோசிக்கிறா போல, நான் எதுக்குமா வந்து வெளியில பாடி கார்டு தேடணும், என் பொண்டாட்டி தான் நீ இருக்கியே, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கியை தூக்கி அவளோட கையில கொடுத்துட்டு, இனிமே நீ தான் என்னோட பாடி கார்டு, என்ன வந்து எந்த எதிரியும் நெருங்காத அளவுக்கு நீ தான் பாத்துக்கணும், இனிமே இதுதான் உன்னோட பொறுப்பு, உன்னோட புருஷனை எந்த அளவுக்கு நீ பாதுகாக்கிறேங்கிறத பார்த்துடலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு துப்பாக்கியை கையில கொடுத்துட்டு அவன் பாட்டு நிம்மதியா கோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான். இவளுக்கு இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாகுது. அப்ப நம்ம தான் வந்து இவரை பாதுகாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கா. இங்க நம்மளோட தாரா வந்து கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப யோசிச்சுக்கிட்டே இருக்கா, நேத்து வந்து சூரஜ் சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே, நாளைக்கு 8 மணி ஆகட்டும், நான் கண்டிப்பா உன் வீட்டுக்கு வருவேன், உன் புருஷ கண்ணை பார்த்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சவால் விட்டுருப்பான். உடனே இவளுக்கு ரொம்ப பயமா இருக்கும். மணியை பார்க்குறா, 8 மணி ஆகுது, காலிங் பெல்லும் அடிக்குது. பயந்துகிட்டு துப்பாக்கியை எடுத்துட்டு கதவை திறக்கிறா. நினைச்ச மாதிரி சூரஜ் தான் வந்திருக்கான். கரெக்டாக கன் பாயிண்ட்ல அவனை நிறுத்தி, எதுக்குடா இங்கே வந்த, இப்போ போறியா இல்லையா, வீட்டில் எல்லாருமே உள்ளாக்க தான் இருக்காங்க, நீ வந்தது தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிடும், இங்கேருந்து போ, என் புருஷன் உன்னை பார்த்தா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டாரு, உயிரோட கொன்றுவாரு, போ அப்படிங்கிற மாதிரி அவள் விரட்ட பார்க்குறா. யார் என்ன வேணா பண்ணட்டும், நான் நேற்று உங்ககிட்ட சொன்ன மாதிரியே வந்துட்டேன், நீ நினைக்கல நான் வருவேன்னு, பாரு நான் வந்துட்டேன், இப்போ உன் புருஷனுக்கு நேருக்கு நேராக நான் பேச தான் போகிறேன், எல்லா விஷயத்தையும் சொல்ல தான் போகிறேங்கிற மாதிரியே அவள் பக்கத்தில் நெருங்கி வரான். உடனே அவள் நீ போறியா இல்லையா, இங்கேருந்து போ போ அப்படின்னு சொல்லிட்டு கன்னை வச்சு மிரட்டிட்டு இருக்கா. இவன் அதெல்லாம் கண்டுக்காம உடனே வந்து சாம்ராட் சார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்க வரான். இவனோட சத்தம் கேட்டு அங்க இருக்கிற எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. உடனே சாம்ராட் வந்து கேட்கிறான், யாரு நீ, என் பேரு சொல்ற, என்ன விஷயத்துக்கு வந்த, நீ யாரு ஃபர்ஸ்ட், உன்னை பத்தி சொல்லு அப்படின்னு கேட்க, உடனே அவனு சொல்றான், நேத்து வந்து உங்களோட ஆடை பார்த்தேன், நீங்க வந்து பாடி கார்டுக்கு வந்து யாரோ ஆள் தேவைப்படுதுன்னு நீங்க வந்து இன்டர்வியூக்கு வந்து கொடுத்துருந்தீங்க, ஸோ அதை பார்த்துட்டு தான் நான் வந்தேன், நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பாடி கார்டாக இருப்பேன் சார், உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன்,
என்னை நம்புங்க, எனக்கு இந்த வேலை ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்ட நம்மளோட தாராக்கு ரொம்பவே ஷாக்கா இருக்கு. என்னடா அது, என்னென்னமோ சொல்லிட்டு வந்தான், இங்க வந்து பாடி கார்டா இருக்க போறேங்கிறான். நம்மளோட சாம்ராட்டை தான் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, இவன் எப்படி இந்த மாதிரிலாம் சொல்றான்னு சொல்லிட்டு நிறைய குழப்பத்தோடையே அவனை பார்த்துட்டு இருக்கா. உடனே சொல்றா, என்னங்க வேணாம், இவனெல்லாம் வந்து நீங்க வந்து பாடி கார்டை செலக்ட் பண்ண வேணாம், இவன் யாரு என்னன்னே தெரியல, அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க அப்படிங்கிற மாதிரி இவனை வந்து வீட்டை விட்டு வெளில துரத்துறதுக்கே பார்த்துட்டு இருக்கா. உடனே வந்து சாம்ராட் அவளோட கண்ணை தூக்கி கீழே வச்சுட்டு, எதுக்கு அப்படி சொல்ற, எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணும், ஓகே நீ சொல்லு, உனக்கு வந்து பாடி கார்டா இருக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கு, என்ன நீ பாதுகாக்கிறதுக்கு, நீ ஏதாவது உன்கிட்ட ஸ்பெஷலான திறமை இருக்கணும்பா, அதை பார்த்து தான் நான் உன்னை செலக்ட் பண்ண முடியும், ஒன்னத்துக்கும் உதவமா இருக்கிற உன்னை பார்த்து நான் எப்படி சூஸ் பண்ண முடியும், அது மட்டும் இல்லாம என்னை விட நீ வந்து ரொம்பவே வந்து ஒல்லியா இருக்க, பாடி ஃபில்டராகவும் இல்லை, அப்படி இருக்கும்போது எனக்கு வர எதிரிங்கள நீ எப்படி வந்து தடுத்து என்ன வந்து அவங்க கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும், சொல்லு உங்ககிட்ட என்ன திறமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ பல கேள்விகள் கேட்டுட்டு இருக்கா. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அன்னிக்காரி சொல்றா, தாரா உள்ளாக்க போய் டீ போட்டு எடுத்துட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை வில்லாக்க அனுப்ப பாக்குறா. அவளும் சரின்னு சொல்லிட்டு உள்ளாக்க போய் டீ போட்டுட்டு யோசிச்சுட்டு இருக்கா. இவன் எதுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொண்டு வரானே, இவனை பத்தின உண்மையான விஷயம் வந்து என் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா என்னையும் சும்மா விட மாட்டாரு, அவனையும் சும்மா விட மாட்டாரு, இவனுக்கு இது தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லிட்டு இவன் நினைச்சு குழம்பிக்கிட்டே இருக்கா. இங்கே வந்து காஜல் சொல்றா, அண்ணி தண்ணி எடுத்துட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அதோட தண்ணி எடுத்துட்டு காஃபி எல்லாமே போட்டு எல்லாத்துக்குமே கொடுக்குறா. அப்ப தண்ணியை வந்து நம்மளோட சாம்ராட் வந்து குடிக்கிறதுக்காக போறான். கரெக்டா அந்த தண்ணி கிளாஸை குறிப்பாத்து நம்ம சூரஜ் வந்து சுட்டுறான். இதை பார்த்து எல்லாருக்கும் பயங்கர ஷாக்கு. உடனே மாமனாருக்கு ரொம்பவே கோவம் வந்தது. உடனே கன்னை எடுத்து அவன் மேல வச்சு எதுக்குடா அப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவரு கத்திட்டு இருக்காரு. அப்ப வந்து தான் அவன் சொல்றான், அந்த பாருங்க சார், நான் வந்து யாரையும் வந்து கொலை பண்றதுக்கு ஒன்றும் வரல, நீங்க தானே கேட்டீங்க எனக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பாருங்க அந்த கிளாஸை குறிப்பாத்து சுட முடிஞ்ச என்னால உங்களை வந்து யாராவது கொலை பண்ணவோ இல்ல உங்ககிட்ட வம்பிலுக்கவோ வந்தா அவங்கள சுடுறதுக்கு என்னால முடியாதா என்ன, இது வந்து சாம்பிள் தான், இதை விட உங்களுக்கு என்ன திறமை வேணும் சொல்லுங்க, நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சும்மா கெத்தா சொல்றான். இதை கேட்ட இங்க இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகுது. இவனையே பாடி கார்டா சூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. பரவாயில்லையே, நீ ரொம்ப டேலண்டான பர்சனாக தான் இருக்க, கண்டிப்பாக வந்து உன்னையே என்னோட பாடி கார்டை செலக்ட் பண்ணிடுறேன். ஆமாம் உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம் கேட்க, உடனே அவன் பேரை மாற்றி சொல்கிறான், என் பேர் ரவி சார் அப்படின்னு சொல்கிறான். ஓகே ரவி, இனிமேல் வந்து நீ இன்னைக்கே வந்து ஜாயின் பண்ணிவிடு, நான் ஆஃபீஸ்க்கு போகிறேன், ஸோ என் கூடயே நீ எப்போவுமே ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட கார் சாவியும் எடுத்து கொடுத்து அவனை வழி அனுப்பியும் வைக்கிறான். இதெல்லாம் பார்த்த தாராக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே என்ன பண்ணுறா, வெளியில் போயிட்டு சாவியை வந்து கேட்குறா, இந்த பாரு சாவியை கூட, நீ வந்து இந்த வீட்டில் வேலை பார்க்கறது எனக்கு சுத்தமாக விருப்பமே இல்லை, இந்த வீட்டில் டெய்லி உன்னை பார்க்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், அது மாதிரி இல்லாமல் எனக்கு மனசில் இருக்கிற கோவமும் வெளிப்படும், இது வந்து தேவையில்லாத வேலை, இந்த வீட்டில் நீ வேலை பார்க்கவே வேணாம், அந்த பாரு என்ன தான் இருந்தாலும் இதுதான் உண்மை, அதை நீ ஏற்றிக்கிட்டு தான் ஆகணும், சாம்ராட்டு தான் என்னோட புருஷன், அப்புறம் இதுதான் என்னோட குடும்பம், நீ மறந்துட்டியா, அன்னைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ஆனால் நீ என்னை கூட்டு போக வரவே இல்லை, வேற வழியே இல்லாமல் தான் என் அண்ணனோட ப்ரெஷரில் இந்த கல்யாணத்தையே நான் பண்ணிக்கிட்டேன், இப்போ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இன்னமும் நல்லவ மாதிரி வந்து நிக்கிற, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, இப்போ ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு நீ போயிட்டு நிரந்தரமா என்னை விட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அப்போ உடனே வந்து சூரஜ் அவளை கையை பிடிச்சி வந்து ஓரமா கூட்டிட்டு போய் அவ வாயில கையை வச்சு அப்படியே பொத்துறான். இந்த நேரத்துல கரெக்டா வந்து நம்ம சாம்ராட்டும் என்ட்ரி ஆயிருப்பான். அந்த நேரத்துல ரவிங்கிற மாதிரி வேகமா அவன் கூப்பிடுவான். உடனே வந்து நம்ம சூரஜும் வந்து அவன் முன்னாடி போய் நின்றுவான். நல்ல வேலை இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததை அவன் பார்க்கல. அதோட வந்து சரி ஆஃபீஸ்க்கு நான் போறேன் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து கூட்டிட்டு போயிடுவான். அதோட ரெண்டு பேரும் காரில் வந்து போயிடுவாங்க. சூரஜ் வந்து போகும்போதே நம்ம தாராவை பார்த்துக்கிட்டே போவான். இவளுக்கு ரொம்பவே குழப்பமாக இருக்கும், இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டு இருக்கும்போது காஜல் வந்து என்ன பண்ணுவா, அண்ணி வாங்க, உங்களை வந்து அம்மா கூப்பிடுறாங்க, வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறா. உள்ளாக்க போறா. போனவொன்னே மாமியாக்காரி ரெண்டு கையில் தட்டு வச்சிருக்கா. ஒரு கையில் வந்து ப்ளீச்சிங் பவுடர், இன்னொன்று கையில் வந்து களிமண், ரெண்டுத்தையும் வச்சிருக்கா. இதை பார்த்து நம்ம தாராக்கு ஒன்றுமே புரியல. அத்தை என்னாச்சு, எதுக்கு இது ரெண்டத்தையும் வச்சிருக்கீங்க, என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இதெல்லாம் வந்து உனக்கு தாண்டி பூசி விட போகிறேன், வந்து உட்காரு அப்படின்னு சொல்ல இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன் நான் என்ன பண்ணேன், ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, நீ என்ன பண்ணியா, வந்து உட்காரடி அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை உட்கார வச்சு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் ஏற்கனவே வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் ரூல்ஸை பற்றி, இந்த வீட்டில் எப்படிலாம் இருக்கணும், அதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று என்னன்னா என் புள்ள பேசும்போது அவனுக்கு வந்து எதிர்த்து பேசினேன், அதுக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுத்தேன். இன்றைக்கி வந்து நீ என்ன பண்ண ஞாபகம் இல்லையா அவனுக்கு, என் பையனுக்கு வந்து ஒரு பாடி கார்டு தேவை அப்படின்னு நாங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நல்ல பையன் அந்த ரவின்னு சொல்லிட்டு அவன் வந்து இவனுக்கு வந்ததுக்கு நீ என்ன
சொன்ன? இவனை பார்த்தா சரியில்லை, இவன்லாம் வந்து பாடி கார்டாக வேணாம் அப்படி இப்படின்னு சொல்கிற. உனக்குலாம் வந்து மனசாட்சியே இல்லையா? உன் புருஷன் வந்து நல்லா இருக்கணும்னு உனக்கு அக்கறையே இல்லையா? அவன் எப்படி போகணும், எக்கேடு கெட்டு போகணும், அதானே உனக்கு? அந்த பையன் நல்லவனாக இருக்கான், பார்க்குறவங்க எல்லாருக்கும் அவன் வந்து இவனுக்கு பாடி கார்டாக இருந்தால் நல்லா இருக்குன்னு எங்களுக்குலாம் தோணுது. அது ஏண்டி உனக்கு தோணலை? அப்போ என் மகன் வந்து சாகணும்னு நீ நினைக்கிற அதானே? இதுக்கான தண்டனை உனக்கு கிடைக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவளும் சொல்கிறா, அத்தை நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, நான் எல்லாமே சாம்ராட்டோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு இவ சொல்ல வரா. எங்கே தான் இந்த மாமியார்காரிங்க வரும்போது பேச்சு கேட்க போகிறாளுங்க. உடனே அவளை உட்கார வச்சு கை ஃபுல்லாக அந்த களிமண்ணை வந்து காஜலை வச்சு தடவை சொல்கிறா. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அழுதுகிட்டே இருக்கா. தயவு செஞ்சு இப்படி பண்ணாதீங்க, என்னை விடுங்க விடுங்கன்னு சொல்லிட்டு கை மூஞ்சின்னு சொல்லிட்டு எங்கே பார்த்தாலும் அப்படியே களிமண்ணை தூக்கி தருவி விட்டுடுறாளுங்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே எங்கள் சாம்ராட்டையும் சூரஜையும் தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு கடைக்கு தான் போயிருப்பாங்க. உடனே சூரஜ் வந்து சொல்கிறான் ஒரு கடைக்கு போகலான்னு சொல்லிட்டு ரோட்டு கடைக்கு தான் போகிறான். அது என்ன கடைனா பார்ட்டிக்கெலாம் வந்து சில திங்ஸ்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி திங்ஸ் தான் அங்கே இருக்குது. அங்கே ஒரு ஸ்டார் வந்து இருக்குது, பார்க்கவே நல்லா இருக்கே அப்படின்னு இவன் பார்த்துட்டு இருக்கும்போதே சூரஜ் சொல்கிறான், சார் இந்த ஸ்டார் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது, ஐ திங்க் நீங்கள் எதுக்கு வாங்குறீங்கன்னு தெரில, ஐ திங்க் ஏதாவது பார்ட்டிக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக இதை வாங்குங்க, உங்கள் மனைவிக்கு ரொம்பவே பிடிக்கும், நம்புங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவனுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. என்னடா அது இவன் இப்படி சொல்கிறானே அப்படின்னு சாம்ராட் பார்த்துட்டு இருக்கான். ஏன்னா தாரா வந்து இவளோட எக்ஸ் லவர் தானே, ஸோ தாராக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்ம சூரஜுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா, அதனால அவன் சொல்லியிருப்பான். உடனே இவனுக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே அதை வாங்கி அப்படியே வந்து எதை பற்றியுமே யோசிக்காமல் எரிச்சிடுறான். எரிச்சு கீழே போட்டுடுறான். இதை பார்த்து சூரஜுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா அது நல்லா தானே பேசிகிட்டு இருந்தான், பைத்திய மாதிரி பண்ணுறானே அப்படின்னு வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த கடைக்காரன் கத்துறான், சார் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கடங்கார மூஞ்சில் பணத்தை தூக்கி வீசிட்டு அவன் பாட்டு போயிடுறான். இதை பார்த்த சூரஜுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் அந்த நெருப்பை பார்க்க இவனுக்கு ரொம்பவே வந்து பதட்டமாகுது. ஏன்னா அவன் வந்து இறந்து போகும்போது நெருப்பால் தான் இறந்து போயிருப்பான். யாரோ 2 பேரும் அவனை நெருப்பை வச்சு தான் எரிச்சு கொலை பண்ணியிருப்பாங்க போல். ஸோ அந்த நெருப்பு எரிய இவனுக்கு உடம்புலாம் எரியிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீலாக இருக்குது, அப்படின்னு நடுங்கிட்டு இருக்கான். அப்போ சாம்ராட் வந்து கால் பண்ணி வரியா இல்லையா அப்படின்னு கூப்பிட்டோன்னே வர சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். மறுபடியும் இங்கே நம்மளோட தாராவை தான் கட்டுறாங்க. என்னடி பார்க்குற, உனக்கு இது மட்டும் பண்ணால் பத்தாது, உன் மூஞ்சில் கரியை பூசினது மட்டும் பத்தலை, இப்போ உனக்கு என்ன பண்ணுற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை ஃபுல்லாகவே வந்து அந்த ப்ளீச்சிங் பவுடரை அப்படியே வந்து தூவி விட்றா. இதை போட அவளுக்கு உடம்புல அப்படியே எரிய ஆரம்பிக்குது. அவள் அவ்வளோ கத்துறா, அம்மா வலிக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே கண்டுக்கலையே. அப்படி இருக்கும்போது உடனே காஜல் சொல்றா, அம்மா சின்ன அன்னைக்கு இந்த மாதிரிலாம் பண்ணியாச்சு, பெரிய அன்னைக்கு ஏதாவது பண்ணணும்ல, அவங்களுக்கும் பண்ணலாமா இந்த மாதிரி கரியை பூசி விடலாம் அப்படின்னு சொல்ல உடனே வந்து அந்த அன்னிக்காரி பயந்துடுறா. ஐயோ நமக்கும் பண்ணிடுவாளுங்களோ, சரியான சூனியக்காரிங்களாச்சே அப்படின்னு பயந்துட்டு மாமியாக்காரி காலில் போய் விழுந்து, அத்தை உங்களுக்கு தான் என்னை பற்றி தெரியும்ல, நான் வந்து கல்யாணம் ஆன புதுசுலேருந்து உங்கள் பேச்சை மீறி ஏதாவது பண்ணியிருக்கேன்னா உங்களுக்கு எவ்வளோ விசுவாசமான மருமகளாக இருக்கேன், இவ சொல்கிறான்னு அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அத்தை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஓவராக வந்து ஐஸுக்கே ஐஸ் வைக்காதுங்கிற மாதிரி ரொம்ப ஐஸ் வைக்கிறா. இப்படிலாம் காக்கா பிடிச்சி தான் இந்த மாதிரி இத்தனை வருஷம் வந்து இந்த வீட்டில் குப்பை கொட்டிருப்பா போல். உடனே மாமியாரும் அதை பெருசாக இவளை கண்டுக்காமல் தாராவை கொடுமைப்படுத்துறதுலேயே ரொம்ப வந்து தீவிரமாக இருக்காங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, அவளோட தலையில் வந்து ஒரு அகல் விளக்கு மாதிரி ஏற்றி வைக்கிறாங்க. அதில் நெருப்பையும் வச்சு, இந்த பாரடி இந்த விளக்கை நீ வந்து இன்னைக்கு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாகவே இது உன் தலையில் இருக்கணும், எரியணும், புரியுதா, என் புள்ள வந்தாலும் அது நீ இதே மாதிரி தான் இருக்கணும், இந்த இடத்த விட்டு நீ எந்திரிக்கவே கூடாது, இதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட், இந்த மாதிரிலாம் நீ பனிஷ்மெண்ட் கொடுத்தாதான் உனக்கு அடுத்த தடவை இந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தோணும், புரியுதா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொடுமைக்கார மாமியாராக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா, அழுதுகிட்டே இருக்கா. அப்போ கரெக்டாக வந்து சாம்ராட் சூரஜ் 2 பேருமே வந்து காரில் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ வந்து சார் உங்கள் கையில் உள்ள சூட்கேஸை கொடுங்க, நான் போய் வீட்டில் வச்சிடுறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, கார் சாவியை கொடுத்துட்டு இங்கேருந்து போ அப்படின்னு சொல்ல அவனும் வந்து ஒரு மாதிரியாக எடுத்து ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். அதோட உள்ளாக்க போய் பார்க்குறான், தாரா வந்து இந்த கோலத்தில் இருக்கா. பார்த்து அவனுக்கு என்னடா அது, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறான். அங்கே இருக்கிற எல்லாரும் வந்துடுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி அவளை பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே காஜல் சொல்றா, அண்ணா அது வந்து அண்ணியை பவித்திரமாக்கணுமா, அதனால தான் அம்மா இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே மாமியாக்காரியும் சொல்கிறா, ஆமாடா இவ பவித்திரமற்றவளாக தானே இருந்தா, அதனால தான் நான் இப்படிலாம் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் புருஷங்கார பேசினா அமைதியாக இருக்கணும்னு அவளுக்கு தெரியுதா, ரொம்ப திமிராக பேசினால, அதனால தான் அவளுக்கு கொஞ்சம் ஒரு புரிய வைக்கணுங்கிறதுக்காக இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு அவங்களும் சொல்ல உடனே இவன் காப்பாற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளும் நினைப்போம். நம்மளோட தாராவும் நினச்சிருப்பாளா என்னன்னு தெரில. ஆனால் அவன் வந்து
அம்மா நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கீங்க. இவளுக்கெல்லாம் இந்த மாதிரி தான் தண்டனை கொடுக்கணும். ஆனால் நீங்கள் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க. வீட்டு உள்ளாக்க வந்து இவளை உட்கார வச்சிருக்க கூடாதும்மா. வெளியிலேருந்து தான் எல்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவளை கையை பிடிச்சி வேகமாக இழுத்துட்டு போகிறான். இவள் போகும்போது அவளோட கால் அப்படியே ஸ்லிப் ஆகி அப்படி கால் மடங்கிடுது. அப்படியே வழியில் அம்மான்னு கத்துறா. இங்கே அப்படியே வந்து சூரஜ் வேகமாக நடந்து போயிட்டு இருப்பான்ல, அவனுக்கு வந்து தாரா கஷ்டப்படுறா அப்படிங்கிறது வந்து அவனுக்கு ஃபீல் ஆகும். உடனே வந்து ஐயோ தாராக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடுவான் வீட்டுக்கு. உடனே வந்து இவன் வந்து வெளியில் வந்து 2 குப்பை தொட்டி இருக்கும், அது பக்கத்தில் போய் இவளை நிற்க வச்சுட்டு இதுதான் உனக்கான இடம், இங்கே தான் நீ நிற்கணும், புரியுதா, இன்னைக்கு ஃபுல்லாக இங்கேயே நில்லு, அதான் உனக்கு பனிஷ்மெண்ட் அப்படி சொல்ல உடனே இவளுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. என்ன சாம்ராட் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க, நீங்கள் வந்து என்னை இந்த மாதிரி கோலத்தில் பார்த்தோன்னே நீங்கள் எல்லாத்துட்டையும் கேட்பீங்க, எதுக்கு என் பொண்டாட்டி எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறீங்க, ஏன் அவளை கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்துட்டையும் கேட்பீங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் நீங்களும் இந்த மாதிரி என்னை ரொம்பவே கஷ்டப்படுத்துறீங்களே, ஏன் தான் அப்படி இருக்கீங்க, உங்களை நம்பி தானே இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி எமோஷ்னலாக பேசுவான். ஆனால் அவன் கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டாரோ. ரொம்ப ஓவராக நடிக்காதடி, நீ பண்ணதுக்கு தானே அவங்க தண்டனை கொடுத்துருக்காங்க, அவங்க பண்ணால் கரெக்டாக தான் இருக்கும், நீங்கே நில்லு, இதுதான் உனக்கான தண்டனை, புரிஞ்சுதா, திமுறா பேசாமல் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போயிடுறான். இவளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. உடனே ரூமுக்கு போகிறான். ரூமுக்கு போய் தாராவோட ஃபோட்டோவை பார்த்துட்டு 2 ஜிமிக்கியை வந்து எடுத்து காட்டுறான். தோடு வாங்கிட்டு வந்திருப்பான் போல். தாரா உனக்கு வந்து இந்த தோடு ரொம்பவே அழகாக இருக்கும், உனக்காக தான் பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தேன், ஆனால் பாரு வந்த உடனே என் மூடே வந்து ஆஃப் ஆகிட்டு, ஸோ அதனால தான் இந்த தோடு நான் உனக்காக தான் வாங்கினேன், பட் இருந்தாலும் இப்போ உனக்கு கிடையாது, நீ வந்து இந்த தண்டனையெல்லாம் முடிச்சுட்டு வந்தவொன்னே உனக்கு நான் கொடுப்பேனா, சரியா, நீ எதுக்கு இப்படி பண்ணுற, ஏதாவது ஒரு விஷயத்தில் என் மைண்டை வந்து அப்படியே அப்செட் பண்ணிகிட்டே இருக்கியே, என்ன தான் பொண்டாட்டிமா நீ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சைக்கோதனமாக பேசிக்கிட்டு இருக்கான். கீழே போய் அவளை இவ்வளோ ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசிட்டு உள்ளாக்க வந்து அவளுக்கு கிஃப்ட் வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த நேரத்தில் அண்ணங்காரன் வந்து திட்டுறான், என்னடா நீ ஏன் இப்படி பண்ணுற, நீ தானே உன் பொண்டாட்டியை நல்ல விதமாக பார்த்துக்கணும், உன்னை நம்பி தானே அவள் வந்தா, அம்மா வந்து இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவங்கள நீ திட்டாமல் நீ அந்த பொண்ணை போய் இப்படி திட்டி அசிங்கப்படுத்துறியே, இதெல்லாம் நியாயமா இருக்கா, நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, இப்படியே நீ பண்ணிட்டு இருந்த அந்த பொண்ணு செத்துடுவாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு சாம்ராட்டுக்கு செம்மையா கோவம் வந்தது. உடனே அப்படியே கழுத்தை பிடிச்சி, இந்த பாருங்க என் தாராவை பத்தி ஏதாவது சொன்னீங்க அவ்வளவுதான், அவள் செத்துருவானா, அவளை சாக நான் விட்டுருவேனா, கண்டிப்பா அவள் சாக மாட்டா, என் தாரா என்னைக்குமே சாக மாட்டா, இந்த பாருங்க அண்ணங்கிறதுனால தான் நான் விடுறேன், இனிமேல் எனக்கும் தாராக்கும் நடுவில் நீங்க வராதிங்க, புரியுதா, போங்க இங்கேருந்து, அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது சொல்லிட்டு வேட்டி விட்டுறான். இது எல்லாத்தையுமே சூரஜும் வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கான். இவன் சரியான பைத்தியக்காரன் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டு தாராவை பார்க்க போகிறான். தாராவை பார்க்க போகும்போது இவனுக்கு பழைய ஞாபகம்லாம் வரும். தாராவுக்கு வந்து ரொம்பவே வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் ஸ்கின்னெல்லாம். உடனே வந்து டாக்டர்கிட்ட காட்டினா இவங்க ஸ்கின் வந்து ரொம்பவே சென்சிட்டிவ், அதனால கேரிங்காக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. இவனுக்கு அதெல்லாம் ஞாபகம் வரும். இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களே, இவளோட ஸ்கின் கண்டிப்பாக டேமேஜ் ஆகிருக்கும், நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு போய் கழுவி விடுறதுக்காக போகிறா. தாரா பாரு, நீ என்னமோ சொன்ன இந்த குடும்பம் தான் எனக்கு முக்கியம்னு, உன் புருஷன் வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசினேன், இப்போ அவனும் உனக்கு சப்போர்ட் பண்ணல, இந்த குடும்பமும் உனக்கு சப்போர்ட் பண்ணல, எந்த நிலைமைக்கு நிறுத்திருக்காங்கன்னு பாரு, சரி கையை காட்டு நான் கழுவி விடுறேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு பைத்தியமா, ஒன்னால தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனையுமே, நீ பாடி கார்டாக இந்த வீட்டுக்கு வந்ததுனால தான் என்னை இப்படிலாம் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, எனக்கு தண்டனை கொடுக்குறாங்க, உன்னால தாண்டா எல்லா பிரச்சனையும், என்ன நீ போய் தொலை, நீ போனீங்கன்னா நான் நிம்மதியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறா. இந்த பாரு, நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்டேன், நான் எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவ கையை பிடிச்சி கட்டியா வாயில் வந்து துணியை திணிச்சு அப்படியே வந்து கையெல்லாம் கழுவி விட்டுட்டு இருக்கான். நல்லா ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டு இருக்கான். இங்கே அப்படியே நம்மளோட சாம்ராட்டை தான் காட்டுறாங்க. அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா, ரொம்ப அவனால் வெயிட் பண்ண முடியல, தாராவையும் மனசு கடந்து தேடுது, சரி நம்ம வந்து அவளை போய் பார்க்கலாம், அந்த தோட போய் அவள்கிட்ட கொடுத்து அவளை சமாதானப்படுத்தலாங்கிற மாதிரி நினச்சிருப்பானா என்னன்னு தெரியல. உடனே தாராவை பக்கத்துக்கு போகிறான். இன்னொன்று பக்கம் சூரஜ் வந்து இவளை ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டு தொடச்சி விட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து தாரா ஒரே அடி இவனை அடித்து போட வெளில, தேவையில்லாமல் என் பக்கத்தில் நெருங்காத அப்படிங்கிற மாதிரி இவ கத்துவா. அந்த நேரத்தில் தாரா அப்படின்னு சொல்லிட்டு சாம்ராட் அந்த இடத்துக்கு வருவான். ஐயோ வந்துட்டானா அப்படிங்கிற மாதிரி இவ பயத்தில் அப்படி நடுங்கிக்கிட்டு பாப்பா. உடனே வந்து கேட்பான், என்னாச்சு, அதுக்குள்ளே நீ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டியா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், 10 மணி ஆற வரைக்கும் நீ இதே இடத்துல தான் சில மாதிரி நிற்கணும்னு சொன்னேன், ஆனால் நீ என்னன்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஜம்முன்னு நிற்கிறியா, உனக்கு என்ன அவளை திமிரா அப்படிங்கிற மாதிரி அப்படியே முறைச்சிட்டு கேட்குறான். இல்லைங்க அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இவ பின்னாடி திரும்பி பார்க்குறா. சூரஜ் வந்து இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு, நல்ல வேளை சூரஜ் இல்லை, அவனுக்கு பதிலாக நிறைய இலைகள் தான் இருக்கு, அப்படின்னா மணி 9 வந்து ஆயிடுச்சு, அவளோட சூரஜ் வந்து ஆத்மா உருவத்துக்கு மாறிட்டான்னு அர்த்தம். ஆமாங்க, நைட்டு 9 மணி ஆயிடுச்சுல்ல, ஸோ அவனோட டைம் ஓவர் ஆயிடுச்சு, அதனால தான் அவன் ஆத்மா உருவத்துக்கு போயிட்டான். இதை வந்து பார்த்துட்டு இங்கே தானே இருந்தான், எங்கே போனான்னு தெரியலையே, நல்லதுதான் அப்படின்னு இப்போ மனசில் நினச்சிக்கிட்டே இருக்கா. என்னடி நான் மட்டும் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன், அப்படியே அமைதியாக நிற்கிற, என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு அவ்வளோ திமுறா, பயம் விட்டு போச்சா, எப்படி ஏதாவது பெரிய தண்டனை கொடுக்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி அதட்டி கேட்குறான். இல்லைங்க அது வந்து அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துக்கு வந்து யார் வரான்னா நம்ம ஹீரோவோட அண்ணன் வந்துடுறான்.
டேய் இப்போ எதுக்கு அவளை திட்டிகிட்டு இருக்க? நான் தான் வந்து அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணேன். பாவமாக இருந்துச்சு, அதான் பண்ணேன். தேவையில்லாமல் அவளை திட்டாத அப்படின்னு சொல்லிட்டு கண்ணால் தாராக்கு வந்து ஆறுதல் சொல்கிறான். உடனே அவளும் பார்த்துட்டு தேங்க்யூங்கிற மாதிரி கண்ணாலேயே காட்டுறான். அதோட அவனும் வந்து அங்கேருந்து போயிடுறான். இவன் இங்கே இருந்தால் கண்டிப்பாக திட்டுவான் நம்மள அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஸ்கேப் ஆயிடுறாரு. ஓ, எல்லாத்துக்கான அவர் தானா? அந்த ஆளுக்கு ஒரு வேலையே இல்லை. சரி, இப்போ நான் எதுக்கு வந்தேன்னு சொல்கிறேன். உனக்காக நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருந்தேன், என்ன தெரியுமா அப்படின்னு கேட்க, என்னங்க அப்படின்னு அவளும் கேட்குறா. இந்த மாதிரி தோடு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிமிக்கியை வந்து காட்டுறான். இந்த மாதிரி இதை வந்து உனக்காக நான் பார்த்து பார்த்து வாங்கினேன், ஆனால் நீ தான் என் மூட ஆஃப் பண்ணிட்டியே, அதனால தான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுக்குறான். உடனே அவன் சொல்கிறான், நீங்களே போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவனுக்கு காதில் வந்து அவளுக்கு வந்து போட்டு விடுறான். போட்டு விடும்போது அப்படியே அழுத்தி போட்டு விட்டுடுறான் போல். அவளுக்கு வலிக்குது, அப்படியே அம்மானு கத்துறா. அதை விட வந்து பார்க்க நல்லா தான் இருக்கு. என்னோட தாராக்கு இது போட்டாலும் அழகாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். வா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கூட்டிட்டு போறான். அடே, நீ நல்லவனா இல்லை கெட்டவனாடா, ஏன்னா என்னை படுத்துறங்கிற மாதிரியே நம்ம தாரா பாவமாக பார்த்துட்டு இருக்கா. அதோட அடுத்த நாள் ஆகுது. நம்மளோட தாரா வந்து குளிச்சுட்டு அழகா ஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பி பொட்டெல்லாம் வந்து வச்சிட்டு இருக்கா. அப்போ வந்து அவளுக்கு சூரஜ் ஞாபகம் வருது. உடனே வந்து அவளை தடுத்துக்கிறா. இல்லை நான் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. நான் வந்து சாம்ராட்டோட மனைவி. சாம்ராட்டுக்கு மட்டும்தான் நான் சொந்தமானவ. அப்படி இருக்கும்போது சூரஜோட நினைவுகள் எனக்கு வரவே கூடாது. அது பெரிய பாவம் அப்படிங்கிற மாதிரி அவளையே வந்து நினச்சிக்கிட்டு அவளை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. அதோட வந்து ஓகே கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இங்கே வந்து அப்படியே சூரஜை காட்டுறாங்க. அவன் வந்து சிவன்கிட்ட வந்து ப்ரே பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி தாராக்கு வந்து எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இவன் ஹீரோட ஃபேமிலியை காட்டுறாங்க. எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. காரணம் என்னன்னா, ஹீரோட அண்ணனோட பையன் இருக்கான்ல சுட்கி, அவனுக்கு வந்து எனக்கு பர்த்டேவாமா. அதனால எல்லாருமே விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பையன் என்னன்னா, எனக்கு எல்லாரும் கிஃப்ட் தரணும், எங்க என்னோட கிஃப்ட் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். அதோட எல்லாரும் வந்து பாசமா அவனுக்கு கிஃப்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. உடனே வந்து தாரா வந்து சொல்றா, ஐயோ சுட்கி, ஐம் ரியலி சாரி. ஏன்னா உனக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா முன்னாடியே ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பேன். இன்னைக்கு ஈவினிங்குள்ள கண்டிப்பா நான் வந்து உனக்கு சூப்பரான ஒரு கிஃப்ட் தரேன், ஓகேவா, ப்ராமிஸ் அப்படின்னு சொல்ல, உடனே வந்து அந்த பையன் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசுறான். உங்களோட கிஃப்ட் எனக்கு எதுக்கு? எனக்கு ஒன்றும் தேவையில்லை. என்னோட அங்கிள் இருக்காரே, சாம்ராட் அங்கிள், அவரு கொடுத்தாலே எனக்கு போதும். உங்களோட கிஃப்ட் வேணும், எனக்கு வேணாம், போங்க போங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப திமிரா பேசுறான். உடனே அண்ணன்காரனுக்கு வந்து, டேய் என்னடா பெரியவங்கள்ட்ட எப்படி தான் பேசுவியா, சாரி கேளு அப்படிங்கிற மாதிரி அவர் எப்போதும் போல அதட்ட அவன் கண்டுக்கவே மாட்டான். உடனே சாம்ராட் சொல்றான், அண்ணா அவனையே அதட்டுறீங்க, அவன் கரெக்டாக தானே சொல்றான். நான் இருக்கும்போது இவ கிஃப்ட் கொடுக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கிறான். இப்பதான் பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க, அந்த சுட்கி பயலுக்கு நம்மளோட சாம்ராட் தான் வந்து இந்த மாதிரி சொல்லி கொடுத்துருப்பான் போலக்கு. இந்த பாருடா, நாளைக்கு எல்லாரும் உனக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க, அப்ப தாரா வந்து இப்படி சொல்லும் போது நீ இந்த மாதிரி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதனாலதான் இந்த பையனும் இவ்வளவு திமிரா பேசியிருக்கான். இதெல்லாம் ஒரு மனுஷனாங்க, ஒரு பொண்டாட்டிய யாருக்கும் முன்னாடி விட்டு கொடுக்க கூடாது. ஆனா இவன் என்னன்னா, சின்ன பையன் பேசுற அளவுக்கு இவனே வந்து சொல்லி கொடுக்குறான். என்ன ஹஸ்பண்டோ இவன், பாவம் தாரா எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டது பத்தாதுன்னு இந்த சின்ன பையன் பாயாலையும் வந்து ரொம்பவே வந்து அவமானப்பட்டு அப்படி கூனி குறுகி நிக்கிறா. அதோட ஃபங்க்ஷனும் வந்து ஸ்டார்ட் ஆயிடுது. உடனே அங்கே சூரஜும் வந்துடுறான். தாராட்ட தான் பேசிட்டு இருக்கான். தாரா, உனக்கு உடம்பு பரவாயில்லையா, உன் ஸ்கின் இப்போ ஓகே தானே அப்படின்னு கேட்க, என்னை பற்றி கவலைப்பட நீ யாரு, நீ எதுக்கு கவலைப்படுற, அது மட்டும் இல்லாமல் நான் நேற்றே உங்ககிட்ட சொன்னல, இந்த மாதிரி நீ வந்து இந்த வேலைக்கு வரக்கூடாது, என் வீட்டுக்கு இனிமேல் நீ வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருந்தும் இந்த பாடி கார்டு வேலைக்கு நீ எதுக்குடா மறுபடியும் வந்த, நீ இன்னும் எனக்கு எவ்வளோ பிரச்சனையை தான் கொடுக்க போறியோ எனக்கு தெரியல சே அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து போயிடா. அதோட இங்கே பர்த்டே ஃபங்க்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ கேக் கட் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சு. உடனே அண்ணங்காரர் வந்து கேக் கட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்ல, உடனே சாம்ராட் பக்கத்துல வந்து சொல்றான், ஒரு நிமிஷம் ஏறிடா, இந்த கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி இந்த நான் ஒரு கிஃப்ட் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துப்பாக்கி எடுத்து கொடுக்குறான். இந்த துப்பாக்கியை நீ மேல சுட்டுட்டே இந்த கையில வந்து இந்த கேக்கை வந்து நீ கத்தியை வச்சு கட் பண்ணு அப்படின்னு சொல்றான். உடனே வந்து அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரு மாதிரி இருக்கு. முக்கியமா அண்ணனுக்கு ரொம்பவே கோவம் வருது. டேய் என்னடா என்ன நினைச்சிட்டு இருக்க, சின்ன பையன் கையில போய் துப்பாக்கியை கொடுக்குறிய, உனக்கு அறிவில்லையா அப்படிங்கிற மாதிரி கோவமா வந்து கத்துறாரு. உடனே அவசரம், அண்ணா ஏன் இப்ப பதறீங்க, நம்ம நான் உண்மையான துப்பாக்கியை கொடுத்துருக்கேன், அது வந்து பொம்மை துப்பாக்கின, என் கையில இருக்கு பாருங்க உண்மையான துப்பாக்கி அப்படிங்கிற மாதிரி அவன் அசால்ட்டா எடுத்து காட்டுறான். அது எதுவா வேணா இருக்கட்டும், சின்ன பையனுக்கு இப்படித்தான் நீ சொல்லி கொடுப்பியா, இதெல்லாம் கெட்ட பழக்கம், அதை வாங்கு அப்படிங்கிற மாதிரி அவர் அதட்டி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம சுட்கி கையில இருந்தும் ஏய் குர்ரா துப்பாக்கி அப்படிங்கிற மாதிரி அதட்டுறாரு. ஆனா அவன் வந்து கண்டுக்கவே மாட்டான். நான் தரமாட்டேன், அங்கிள் வந்து எனக்காக கொடுத்தது, நான் தரவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறான். அண்ணன்காரனை தவிர
சாம்ராட் பண்ணது எல்லாருக்குமே வந்து சரியா தான் படுது போல. யாருமே அவனை எதுவுமே சொல்ல மாட்றாங்க. சில மாரி நிக்கிறாங்க. டேய் எதுக்குடா இப்ப கத்துற நீ? அவன் என்ன பண்ணிட்டான்? பொம்மை துப்பாக்கி தானே குடுத்தான். சின்ன பிள்ளைக்கு இதெல்லாம் வந்து சாதாரணம் தான். நீ ஒண்ணும் தேவையில்லாம வந்து குழப்பிட்டு இருக்காத. நீ கேக்கு வெட்டுப்பா அப்படிங்கிற மாரி அசால்ட்டா எல்லாரும் நார்மலா பேசுறாங்க. இதுக்கு நடுவுல அப்பாக்காரரும் வந்து ரொம்பவே வந்து ஹேட் பண்ற மாரி பேசுறாரு. ஏய் சாம்ராட்டு தாண்டா இங்க வந்து வீரமா இருக்கிற ஆம்பளைன்னா அவன் தான்டா. நீ இருக்கியே உன் பேரை வந்து சொன்னா இந்த ஊர்ல யாருக்காவது தெரியுமா? என்னோட பெரிய பையன் யாருன்னு கேட்டா இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. அதுவும் சின்ன பையன் யாருன்னு கேட்டா சாம்ராட்டை எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு எல்லாரும் சாம்ராட்டுக்கு பயந்து நடுங்குவாங்க. அது தாண்டா இந்த வீட்டோட மரியாதை. உன்ன மாதிரியே உன் புள்ள வரணும்னு நினைக்கிறியா? சாம்ராட்டிட்ட விடு, அவன் பார்த்துப்பான். சின்ன சாம்ராட்டா அவன் வரட்டும்டா அப்படின்னு சொல்ல, இந்த பாருங்கப்பா நான் வந்து பயந்தாங்குழியாவே இருந்துட்டு போறேன். அதை பத்தி எனக்கு பிரச்சனை கிடையாது. சாம்ராட் மாதிரி இந்த மாதிரி அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி இந்த மாதிரி திமிருத்தனமா இருக்கணும் அப்படின்லாம் எனக்கு அவசியமே இல்லை. நான் என்ன மாதிரியே இருந்துக்கிறேன். அதே மாதிரி என் பிள்ளையும் என்ன மாதிரி இருக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து ஆர்கியூ பண்ணிக்கிட்டே இருக்கான். அண்ணனோட பொண்டாட்டிக்காரியும் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்ணாம குடும்பத்துக்கே வந்து சப்போர்ட் பண்றா. இப்ப என்ன உங்களுக்கு அவங்கலாம் நம்மளுக்கு நல்லதுதான் செய்வாங்க. நம்ம பிள்ளைக்கு கெடுதல்லாம் நினைக்க மாட்டாங்க. உங்களை மாதிரி இருக்க சொல்றீங்களா கோலையா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வாய்க்கு வந்த மாதிரி பேசுறா. அந்த சமயத்துல இந்த ஃபைட் எல்லாம் பார்த்துட்டு இருந்து தாராவால ஒரு மாதிரியா இருக்கு, பொறுக்க முடியல. உடனே வந்து சொல்றா, ப்ளீஸ் சாம்ராட் ஏன் இப்படிலாம் பண்றீங்க? அவன் சின்ன பையன், அவனுக்கு வந்து துப்பாக்கிலாம் கொடுக்காதீங்க, இது தப்புங்கிற மாதிரி அவன் சொல்லிடுறா. உடனே சாம்ராட்டுக்கு ரொம்ப கோவம் வருது. உடனே பக்கத்துல போயிட்டு, அம்மா இப்ப என்ன சொன்னேன்? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாதுன்னு, திருந்த மாட்டல வருந்த மாட்டல அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே வந்து அவ எதுவுமே சொல்லாம இருக்கும்போது இரு உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளாக்க போய் பெரிய கல்லை வந்து எடுத்துட்டு வந்து அவகிட்ட வைக்கிறான். அதை பார்த்துட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன சாம்ராட் இது, எதுக்கு இதை எடுத்துட்டு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவ வந்து ஒண்ணுமே புரியாம கேட்கிறா. அங்க வந்து மாமியாக்காரி எல்லாருமே ஆஹா இங்க இன்னைக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு சீன் நடக்க போகுதுடா அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பாவம் நம்மளோட அப்பாவி தாரா அப்படியே பயந்துக்கிட்டு பார்த்துட்டு இருக்கா. இந்த சைக்கோ புருஷன் இவளை இன்னும் என்னெல்லாம் பாடுபடுத்த போறான்னு சொல்லிட்டு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதுக்கு நீங்க நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி 2K லைக் வந்து கண்டிப்பா போட்டுருங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஸ்பீடா அப்லோட் பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.